வெரி குட் ஈவினிங் ஆல். வாங்கம்மா வாங்கம்மா. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிஸ்கல் பாலிசி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் எனக்கு அந்த ஃபோன் குரூப்பில் ஷேர் பண்ணி வந்துடுறேன். லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி வந்துடுறேன் ஒரு நிமிஷம். வாங்கம்மா வாங்கம்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்மா. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காமா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே தானே? கிளியரா கிளியர் கேட்குதுல்ல? ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி குட் ஈவினிங்மா. வாங்க ஆரிபா. ஃபிஸ்கல் பாலிசி தான் நீங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். ஃபிஸ்கல் பாலிசி நிதிநிலை கொள்கை அப்படின்னு என்னப்பா? நிதிநிலை கொள்கை அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்லப்பா. அரசாங்கம் இருக்குல்ல, அரசாங்கம் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருமா? வருவாய் வரும். ரெவன்யூ வரும். ரெவன்யூ வரும். கவர்மெண்ட்டுக்கு வருவாய்னு ஒரு விஷயம் இருக்கும். ரெவன்யூ வரும். ரெவன்யூ வரும். சரியா? ரெவன்யூ வரும். சரியா? அரசாங்கத்துக்கு செலவு இருக்குமா? செலவு இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குமா? எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அரசாங்கத்துக்கு வரவு இருக்கும், செலவு இருக்கும். நம்மள மாதிரிதான் அரசாங்கம் அதுக்கு இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கடன் இருக்குமா? நம்ம வாங்குறோமே கடன் அரசாங்கத்துக்கு இருக்குமா? கடன் டிபெட் இது எல்லாத்த பத்தி படிக்கிறது. அரசாங்கத்தோட வருவாய், அரசாங்க செலவு, அரசாங்கத்து வாங்குற கடன், இதை மூணை பத்தி படிக்கிறதா பிஸ்கல் பாலிசி, நிதிநிலை கொள்கை. இதை மூணை பத்தி படிக்கிறதா நிதிநிலை கொள்கை. புரியுதா பாருங்க. ஆக்சுவலா பிஸ்கல் பாலிசினா ஒண்ணு இல்லமா. அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தோட வருவாய் என்ன, செலவு என்ன, கடன் என்ன, இதை மூணை பத்தி படிக்கிறதா என்னது நிதிநிலை கொள்கை. பிஸ்கல் பாலிசி நிதிநிலை கொள்கை. புரியுதாமா? புரியுதாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் புரியுதா? இவ்வளவுதான் நிதிநிலை கொள்கைனா. பிஸ்கல் பாலிசி என்ன அப்படின்னா அரசாங்கத்தோட வருவாய் எவ்வளவு, வாங்கம்மா மீரா, வருவாய் எவ்வளவு, ரெவன்யூ எவ்வளவு, செலவு எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, கடன் எவ்வளவு, இதை பத்தி படிக்கிறதா என்னது நிதிநிலை கொள்கை. இங்க பாப்போமா. சோ அரசானது தனது வருமானம் மற்றும் செலவுகள் பயன்படுத்தி நாட்டின் பொருளாதார கட்டுப்படுத்தும் கொள்கையே நிதிநிலை கொள்கையாகும். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ குரூப் வந்து எழுதலாம்டா இந்த டெஃபினேஷன் எழுதினா நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ரமேஷ் சிங் புக் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ அரசை வந்து பார்த்தா தனது வருமானம் மற்றும் செலவை பயன்படுத்தி நாட்டோட பொருளை எப்படி கட்டுப்படுத்துது. இதுதான் நிதிநிலை கொள்கைன்னு சொல்லுவாங்க. பிஸ்கல் பாலிசி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எப்படி ரெவன்யூ கலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பயன்படுத்தி கண்ட்ரோல் எக்கனாமி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தோன்னா நிதிநிலை கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி அடுத்து பார்க்கலாம். இதுதான்ப்பா டாக்ஸ். டாக்ஸ்ன்றது ரெவன்யூ, வருவாய் தானே. கவர்மெண்ட் வருவாயே மெயினா வரிதான் வந்து மெயினான வருவாய். சரியா? அடுத்து செலவு பண்றது என்னது? செலவு தானே. எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இந்த இன்கம் ப்ராஃபிட்லாம் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருமா? இன்கம் இந்த ப்ராஃபிட் எல்லாமே அரசாங்கத்துக்கு வருவாய். இப்படி பண்ணா growth வருமா? அடுத்தது அரசாங்கம் வர கடன், அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, செலவு. இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறதா நிதிநிலை கொள்கை. ஒரு அரசாங்கத்தோட வருவாய் என்ன, செலவு என்ன, கடன் என்ன, இதை பத்தி படிக்கிறதா நிதிநிலை கொள்கை, பிஸ்கல் பாலிசி. புரியுதாமா? சரி, பேங்க் பத்தி படிச்சா என்னம்மா? பேங்க் பத்தி படிச்சா என்னப்பா? இப்போ அரசாங்கம் கவர்மெண்டோட வரவு செலவு பத்தி படிச்சா அது வந்து பார்த்தோன்னா பிஸ்கல் பாலிசி. பேங்கோட பத்தி படிச்சா அது மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. பேங்கோட வருவாய் ரெவன்யூ என்ன, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதை பத்தி படிச்சா அது வந்து பார்த்தோன்னா மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. புரியுதாமா? பேங்க் பத்தி படிச்சா அது பணவியல் கொள்கை. வங்கி எவ்வளவு பண்ணுது, எவ்வளவு செலவு பண்ணுது, எவ்வளவு வருவாய் உருவாகுது, அதை பத்தி படிச்சா அது என்னது பணவியல் கொள்கை. அரசாங்கத்தை பத்தி படிச்சா அது நிதிநிலை கொள்கை. சரிங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிஸ்கல் பாலிசி, நிதிநிலை கொள்கையோட வகைகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதை எழுதி போட்டுறேன், ஸ்டைல் இருக்கு, இதான் எழுதி போட்டுறேன். சூப்பர்மா ஆர்எஸ் சூப்பர்மா. பாப்பா ஃபர்ஸ்ட் விரிவாக்க பணவியல் கொள்கை. விரிவாக்க பணவியல் கொள்கை.
என்ன சார் விரிவாக்க பணவியல் கொள்கைனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி. எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி சரிமா? நிதிநிலை கொள்கை மாத்தீங்க. நிதிநிலை கொள்கை, பணவியல் கொள்கை இல்லைங்க, நிதிநிலை கொள்கை. எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி சரியா? என்ன சார்? சரி, இப்போ மணி சப்ளை அதிகமாகணும்ப்பா, மணி சப்ளை அதிகமாகணும். அப்போ அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணுமா இல்ல கம்மியா செலவு பண்ணுமா? நல்லா யோசிச்சுடுங்க, நல்லா யோசிச்சுடுங்க. அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகுமா இல்ல கம்மியா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகும்? யோசிச்சு சொல்லுங்க. அரசாங்கம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா பண்ணா, அதிகமா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகுமா இல்ல கம்மியா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகுமா? இந்த கான்செப்ட் சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இந்த பிஸ்கல் மானிட்டரி பாலிசி சொல்லியிருக்கேன். அரசாங்கம் கம்மியா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகுமா இல்ல அதிகமா செலவு பண்ணணும்? அதிகமா செலவு பண்ணணும். அப்போ என்ன பண்ணும்? அதிகமா செலவு பண்ணணும். அப்ப அதிகமா செலவு பண்ணாதான் மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமானாதான் மக்கள் கிட்ட காசு வரும். மக்கள்கிட்ட காசு அதிகமா வரும். மக்கள்கிட்ட காசு அதிகமா வந்தாதான் மக்கள் அதிகமா பொருள் வாங்குவான். அப்போ அந்த பொருளோட டிமாண்ட் அதிகமாகும். பொருட்களோட தேவை அதிகமாகும். பொருட்களோட தேவை உருவாகும் போது வருவாய் அதிகமாகும் போது ஜிடிபி அதிகமாகும். புரியுதாம்மா கான்செப்ட்? இது நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது சொன்னேன். சூப்பர்மா சரியா? ஏன்னா கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணா மணி சப்ளை அதிகமாகும். பண அழிப்பு என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாகும். அப்போ மக்கள் எல்லார் கையிலயும் காசு இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அவன் எல்லா பொருளும் வாங்குவான். அவனுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்குவான். அப்போ பொருட்களோட தேவை அதிகமாகும். வருவாய் அதிகமாகும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். புரியுதாமா? இதுதான் விரிவாக்க நிதிநிலை கொள்கை, எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி. புரியுதாமா? இந்த கான்செப்ட் புரியுதாமா? எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசினா புரியுதா? விரிவாக்க நிதிநிலை கொள்கை. புரியுதாமா? ஓகே தானே? எக்ஸாம்பிள் சொல்றேன். 1000 ரூபாய் என்ன பண்ணுது? அக்கௌண்ட்ல போட்டுடுதுப்பா. எல்லாருக்கும், எல்லா குடிமகனுக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது? கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 1000 ரூபாய் போட்டுடுது. சரியா? 1000 ரூபாய் போடுது, செலவு பண்ணுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? செலவு பண்ணுது. கவர்மெண்ட் செலவு பண்ணுது. 1000 ரூபாய் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டு விடுது. என்ன போனா குடிமகன் சிட்டிசன் என்ன பண்ணுவான்? எல்லா குடிமகனும் கையில காசு வந்துச்சா, திடீர்னு 1000 ரூபா வருதா? திடீர்னு குடிமகனோட காசு வந்து திடீர்னு என்ன 1000 ரூபாதா? மணி சப்ளை அதிகமாகுதா? அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தேவையான பொருளை வாங்குவான். எக்ஸாம்பிள், சில பேர் மென்ஸ் தான் மேக்ஸிமம் சரக்கு அடிப்பாங்க, உமன்ஸ் தான் ட்ரெஸ் வாங்குவாங்களா? அப்போ அந்த பொருட்களோட தேவை அதிகமாகுதா? அந்த பொருட்கள் அவங்க யூஸ் பண்ற பொருட்களோட தேவை அதிகமாகுதா? தேவை அதிகமாகும் போது அந்த பொருட்கள் டிமாண்ட் அதிகமாகும் போது ரெவன்யூ அதிகமாகுமா? வருவாய் அதிகமாகுமா? யாருக்கு? அந்த கம்பெனிக்காரன் வருவாய் அதிகமாகும். ஏன்னா இப்ப பொருட்கள் அதிகமா தேவைப்படுமோ அதிகம் உற்பத்தி பண்ணும் போது அவனுக்கு அதிகமா வருவாய் வரும்போது நாட்டுக்கு ஜிடிபி அதிகமாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். சொல்றது புரியுதாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா சுருக்க நிதிநிலை கொள்கை. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சுருக்க நிதிநிலை கொள்கை. சுருக்கிய நிதிநிலை கொள்கை. கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசி. என்ன சார் அப்படின்னா பாப்போமா? கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசி என்ன சார் அப்படின்னா, இப்போ பாருங்க, டாக்ஸ் அதிகமா இருக்கு. மணி சப்ளை கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா? பண அழிப்பு அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? பண அழிப்புல பண விநியோகம் கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா? அல்ல யோசிச்சு சொல்லுங்க. வரி அதிகமா இருக்கும் பொழுது
பண அளிப்பு அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? சொல்லுங்கம்மா. கம்மியா இருக்கும். ஏமா? ஏன் கம்மியா இருக்கும்? ஏன் கம்மியா இருக்கும்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கம்மியா இருக்கும்? சார் கம்மியா இருக்கு சொல்றீங்க, ஏன் கம்மியா இருக்கும்? மணி சப்ளை கம்மியா இருக்கும். மணி சப்ளை கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்? ஏன் கம்மியா இருக்கும்? ஏன் கம்மியா இருக்கும்? ஏன் கம்மியா இருக்கும்? ஏன் மணி கம்மியா இருக்கும் அப்படின்னா, அதிகமா வரி கட்டும் போது, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்கும். பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் 50,000 சம்பாதிக்கிறாமா, 50,000 சம்பாதிக்கிறேன். இப்ப ஆல்ரெடி நேச்சுரலா வந்து ஒரு வரி 10% வச்சுமா, வரி வந்து 10% இருக்கு. 10% இருக்கு. 10% என்ன பண்ணும்? 50,000 கட்டுவானா. 50,000 வந்து பார்த்தா 5,000 கட்டணும். 10% 5,000 கட்டுவானா. 5,000 கட்டணும். இப்போ இந்த வரிய நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20% ஆக்குறேன். 20% ஆக்கும்போது என்ன ஆகும்னா 10,000 ஆகுமா. இப்ப 10,000 ஆகுமா. அப்போ 10,000 நான் வரியை கட்டினா அவனுக்கு மிச்சம் 40,000 தான் இருக்கு. 40,000 இங்க என்ன இருக்கு? அவனுக்கு 45,000 இருக்கு. இது சொல்றது புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு அதிகமா வரி கட்டுறதுனால அவன் கையில காசு இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு குடிமட்டு காசு குறைய குறைய மணி சப்ளை குறையும், பண அளிப்பு குறையும். சொல்றது புரியுதா? அதாவது மக்கள் வரி அதிகமாகும் போது மணி சப்ளை அதிகமாகும், மணி சப்ளை கம்மியாகும். மணி சப்ளை கம்மியாகும். மக்கள் அதிகமா வரி கட்டும் போது என்ன மணி சப்ளை கம்மியாகும். மணி சப்ளை கம்மியானா மக்கள் ஒரு பொருள்ல செலவு பண்றது குறையும். மக்கள் பொருட்கள் மேல ஸ்பெண்ட் பண்றது குறையும். இந்த மாதிரி பொருட்கள் மேல செலவு பண்றது குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இன்ஃபிளேஷன் டயத்துல மட்டும்தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி கோச் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்ப இதை பயன்படுத்தும், இந்த 2 பிஸ்கல் பாலிசி எப்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ரிசெஷன் டயத்துல, மந்த நிலையில ரிசெஷன் டைம்ல எக்கனாமிக் ரிசெஷன் டைம்ல என்ன பயன்படுத்துறோம்? ரிசெஷன் டைம்ல எதை பயன்படுத்துறோம்? மந்த நிலையில எந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணும்? சரியா? பொருளாதார பணவீக்க நிலையில எந்த விஷயத்தை பயன்படுத்தணும்? அதாவது இன்ஃபிளேஷன் டயத்துல எந்த பாலிசியை பயன்படுத்தணும், ரிசெஷன் டயத்துல எந்த பாலிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா மந்த நிலையில நீ என்ன ஃபாலோ பண்ண? எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை ஃபாலோ பண்ணணும். விரிவாக்க பணவியல் கொள்கையை ஃபாலோ பண்ணினா உங்க பொருளாதாரம் என்ன ஆகும்? பூஸ்ட் ஆகும். இது மூலமா என்ன ஆகும்? ஜிடிபி growth அதிகமாகும். சரியா? இந்த பொருளாதார பணவீக்க நிலையில வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசி யூஸ் பண்ணும். அப்பதான் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசியை பயன்படுத்தணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? உங்களால இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதாமா? இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. இல்லை கிளியரா புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? 2 கான்செப்ட் புரியுதா? கிளியர் தானே? ஓகே தானே? டவுட்னா சொல்லுங்க. இங்க அதான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எழுதி போட்டு நடத்தா சூப்பராக சொல்லிட்டு எழுதி போட்டு நடத்தினேன். இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த டெஃபினேஷன்மா, அதை இங்க கொடுத்துருக்கேன். எக்ஸ்பான்ஷனுக்கும் கான்ட்ராக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரிம்மா. இப்போ அடுத்தது உங்களுக்கு முக்கியமான தகவல், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா நோட்டு போட்டுங்க. இந்த பிஸ்கல் பாலிசின்றது என்ன மொழி சொல்பா? பிஸ்கல் பாலிசின்றது என்ன மொழி சொல்? நிதிநிலை கொள்கைன்றது என்ன மொழி சொல்? பிஸ்கல் பாலிசின்றது என்ன மொழி சொல்? என்ன வேர்ட் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பப்ளிக் பர்ஸ். இது மீனிங் என்னன்னா பப்ளிக் பர்ஸ். நோட் பண்ணிங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா குரூப் 1ல பிஸ்கல் பாலிசி என்ன மொழி சொல்? இது குரூப் 1 கொஸ்டின்மா. பிஸ்கல் பாலிசி என்ன மொழி சொல்னா கிரேக்க மொழி சொல். அதுக்கு மீனிங் என்னன்னா பப்ளிக் பர்ஸ். புரியுதாமா? பப்ளிக் பர்ஸ். ஓகேவா? அடுத்து பாப்போமா? இங்க அதான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பான்ஷன் விரிவாக்க நிதிநிலை கொள்கை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது சுருக்க பணவியல் கொள்கைனா நிதிநிலை கொள்கை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா?
ஸ்டார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன அடுத்து பார்க்க போறோம்னா நிதிநிலை கொள்கையோட கொள்கைகள், நிதிநிலை கொள்கையோட குறிக்கோள் 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 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ இங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன், இங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். இதனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்க போறோம், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. சரிப்பா, எக்கனாமிக் growth. ஒரு நாட்டுல அரசாங்கம் எப்படி இப்ப எக்கனாமிக் growth டெவலப் பண்ண முடியும்? ஒரு நாட்டுல அரசாங்கம் எப்படி எக்கனாமிக் growth டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணணும். அரசாங்கம் என்ன பண்ணணும்? அதிகமா செலவு பண்ணணும். அரசு என்ன பண்ணும்? அதிகமா அதிகமா என்ன பண்ணும்? செலவு பண்ணணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணும்? எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா பண்ணணும், அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். சரியா? எதுல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா மக்களுக்கு என்ன தேவையோ, பீப்புளுக்கு என்ன தேவையோ, நீட்ஸ்ல அதிகமா என்ன பண்ணும்? செலவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப அரசாங்கம் இருக்குப்பா, அரசாங்கம் இருக்கு, அதிகமா செலவு பண்ணணும். எதுல? மக்களுக்கு எதுல தேவையோ அதுல. இப்ப மக்களுக்கு என்னப்பா தேவை? மக்களுக்கு என்ன தேவை? டிரான்ஸ்போர்டேஷன்ல செலவு பண்ணா மக்கள் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? பஸ் கொண்டு வந்தா அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ட்ரெயின் கொண்டு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரோடு போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? லைப்ரரி கொண்டு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கம்மா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. நம்ம ரீசெண்டா போனோம், திருச்சியில போனோம், பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை எடுத்துப்போம். ரீசெண்டா திருச்சியில பஸ் ஸ்டாண்டை மாத்தினாங்க. ரீசெண்டா பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தோம்னா என்ன பண்ணா, பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்துறாங்க. பஞ்சப்பூர்ன்ற இடத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா பஸ் ஸ்டாண்டா மாத்துறாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க. அதுக்கு பேர் கலைஞர் பேருந்து நிலையம் சொல்லி பேர் வச்சாங்க. கலைஞர் பேருந்து நிலையம் பேர் வச்சாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் கொண்டதுனால எப்படிப்பா ஜிடிபி growth ப்ரொமோட் ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு வில்லேஜ்மா. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜ். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? வில்லேஜ் சுத்தி ஒரு லேண்ட் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது கான்செப்ட் இப்படி படிச்சா மட்டும் தான் புரியும். பஞ்சப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்கப்பா, அப்ப பஞ்சப்பூர் நியர்பை லேண்டோட விலை ஏறுமா இறங்குமா? பஞ்சப்பூர் வந்து ஒரு வில்லேஜ், அது பக்கத்துல லேண்டு ரேட் ஏறுமா இல்ல இறங்குமா? சரிப்பா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தா அது சுத்தி என்னெல்லாம் வரும்? ஹோட்டல் வருமா? ஹோட்டல் வருமா? ஹோட்டல் வருமா? ஹோட்டல் வருமா? ஹாஸ்பிட்டல் வருமா? ஹாஸ்பிட்டல் வருமா? ஹாஸ்பிட்டல் வருமா? ஹாஸ்பிட்டல் வருமா? நல்ல ரோடு போடுவாங்களா? நல்ல ரோடு போடுவாங்களா? சுத்தி நல்ல ரோடு போடுவாங்களா? மக்கள் மக்கள் போக்குவரத்து அதிகமாகுமா? 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 சரி, லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர்மா, லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஹோட்டல் அதிகமாக வருமா? ஹோட்டல் அதிகமாக வரும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அதிகமாக வருமா? ஹாஸ்பிட்டல் அதிகமாக வரும். ரோடு அதிகமாக போடும். ரோடு சூப்பராக ரோடு போடும். டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் ஆகுமா? அந்த ஏரியாவே டெவலப் ஆகுமா? அதிக கடை வருமா? அதிகமாக கடை வருமா? அதிகமா கடை வருமா? சரி, சுத்தி எல்லா பஸ் வருமா? அதிகமா கடை வருமா? ஸோ அங்கே எல்லா இடத்துலயும் வியாபாரம் பெருகுமா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பஸ் வராங்க, பஸ்ல வர பயணிகள் என்ன பண்ணாங்க? ஏதாவது போய் சாப்பிடும், பஜ்ஜியோ வடையோ சாப்பிடும். அந்த கடையில சாப்பிட ஒரு டீ கடை வருமானம் வருமா? டீ கடை பக்கம் ஆட்டோ எடுத்து யூஸ் பண்ணா, அப்ப அந்த ஆட்டோக்காரங்க யூஸ் பெனிஃபிட் ஆதா? இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றனால, இப்ப பஞ்சப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் கொண்டதுனால ஹோட்டல்காரன் டெவலப் ஆறான், சுத்தி இருக்க ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆறான், அங்க இருக்க ரோடு டெவலப் ஆகுது, டிரான்ஸ்போர்ட், அங்க இருக்க மக்களும் டெவலப் ஆறாங்க. ஒரு இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி, இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண கவர்மெண்ட் செலவு பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது சுத்தி இருக்க என்விரான்மெண்டே டெவலப் ஆகுது. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் டெவலப் ஆகும்போது ஜிடிபி growth உருவாகுது. சொல்ல புரியுதா பாருங்க? கான்செப்ட் புரியுதாமா? ஏன்னா ஒரு இடத்துல புதுசா அரசாங்கம் செலவு பண்ணுது. ஏன்னா பஞ்சப்பூன்றது யார் கேள்விப்பட்டது இல்ல. பஞ்சப்பூ பட்ட கிராமமா, ஒரு கிராமம். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கொண்டதுனால அந்த லேண்ட் ரேட் எல்லாம் ஏறிச்சு. லேண்ட் ரேட் எல்லாம் நியர்பை ஏரியா எல்லாம் ஏறும். நியர்பை எல்லா ஏரியும், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ரோடு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சூப்பரா டெவலப் ஆச்சு. இதனால என்ன ஆனா அந்த சுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனா அந்த இடத்துல ஜிடிபி growth உருவாகுது. புதுசா ஒரு ஜிடிபி growth உருவாகுது. புரியுதாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? இப்ப பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இது புரியுதா பாருங்க. புரியலாம் சொல்லுங்க, வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். புரியுதாமா? ஓகே தானம்மா? ஓகேவா? புரியுதாமா?
ஓகே தானே? எல்லாரும் புரியுதா? புரியல தயவுசெய்து சொல்லிருங்கம்மா. நீ புரியல தயவுசெய்து சொல்லிருங்க. நம்ம திருப்பி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே? ஓகேம்மா 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 ஓகேம்மா. சரிம்மா, இது புரியுதா? ஃபர்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சி அதிகமானா சிம்பிள் என்னது? அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணும், அவ்வளவுதான்மா. அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணும். அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணா, அரசு அதிகமா செலவு பண்ணா, அதிகமா செலவு பண்ணா, அதிகமா செலவு பண்ணா, செலவு பண்ணா என்ன ஆகும்? அதிகமா செலவு பண்ணா என்ன ஆகும்? ஜிடிபி growth டெவலப் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் அவ்வளவு சொன்னேன். இப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, அரசாங்கம் கம்மியா செலவு பண்ணா ஜிடிபி growth அதிகமாகுமா, இல்ல அதிகமா செலவு பண்ணா ஜிடிபி growth வருமானா? அதிகமா செலவு பண்ணா ஜிடிபி growth வரும். அப்ப எக்கனாமிக் growth வேணும் என்ன பண்ணும்? அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணும். அது எதுல செலவு பண்ணும்? மக்களுக்கு எது தேவையோ அதுல செலவு பண்ணும். புரியுதாமா? அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, முழு வேலை வாய்ப்பு. ரெண்டாவது விஷயம்னா முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்பு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் தனி டாபிக் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இப்போ எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது? நம்ம இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு? ரூரல்ல என்னப்பா எம்ப்ளாய்மெண்ட்? ரூரல்ல என்னெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்குது? எந்த செக்டர் உருவாக்கி கொடுக்குது? டீச் பண்ணுறது மட்டும் 4 மாசம். இப்போ பாலிட்டி எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ் மட்டும் 4 மாசம். பாலிட்டிக்கு அந்த 11 கிளாஸ் மோர் தென் எனஃப்மா. குரூப் 1க்கு அது போதும், ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. எக்கனாமிக்ஸ்க்கு இந்த கிளாஸ் போதும், குரூப் 2க்கு கண்டிப்பா போதும். குரூப் 1க்கு நடத்தும் போது இன்னும் சூப்பரா நடத்துறேன். இப்போ வந்து ஏன்னா கடைசி லாஸ்ட் டைம்னால வந்து பார்த்தோன்னா என்னால் சில விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. இல்லைன்னா ஒரு கிளாஸ்மே நான் 3 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லா கிளாஸுமே 3 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேன். என்னன்னா இப்போ எக்ஸாம் நெருங்க வந்துச்சுனால உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குரூப் 2க்கு இந்த கிளாஸ் மோர் தென் எனஃப். குரூப் 2க்கு இந்த கிளாஸ் மோர் தென் எனஃப்மா. சரிங்களா? நல்லா பாருங்க. ரூரல் ஏரியாஸ்ல என்ன செக்டர்ப்பா? ஃபர்ஸ்ட் செக்டர் அதிகமா வேலைவாய்ப்பு உருவாக்குதா, செகண்ட் செக்டர் அதிகமா வேலைவாய்ப்பு, தேர்ட் செக்டர் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குதா? அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல ஃபர்ஸ்ட் செக்டர் அதிகமா வேலைவாய்ப்பு உருவாக்குதா, இல்ல செகண்ட் செக்டர் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குதா, தேர்ட் செக்டர் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குதா? சொல்லுங்கம்மா. நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. ரூரல் கிராமப்புற ஏரியால, நகர்ப்புற ஏரியால எது வேலை உருவாக்குது? சொல்லுங்கம்மா. முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. ஃபர்ஸ்ட் செக்டர், செகண்ட் செக்டர், தேர்ட் செக்டர். இது எது உருவாக்குது? சொல்லுங்கம்மா. நான் அமைதியாட்டீங்க. கிராமப்புறத்துல எந்த நிலைத்துறை ஃபர்ஸ்ட்? கிராமப்புறத்துல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் செக்டர்னு விவசாய சார்ந்த துறை, அக்ரிகல்ச்சர் செக்டர். சரி. அர்பன் ஏரியாஸ்ல இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைத்துறை வேலைவாய்ப்பு உருவாகும். நான் என்ன கேட்கிறேன்னா முழு வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதுதான் தேவை. இப்ப பாருங்க, ஸோ அர்பன்ல வந்து பார்த்தோம்னா செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டர் தான் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரி செக்டரும் அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர் அதிகமா இருக்கும். ஆனா வந்து ரூரல் ஏரியாஸ்ல அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் டிபெண்ட் இருக்கும். இப்ப முழுசா வேலைவாய்ப்பு இருக்கணும். இந்தியாவில் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கணுமா? இந்தியால இருக்கிற 1.4 பில்லியன் மக்கள்ல யூத் எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 30% இருப்பாங்க. சும்மா யூத் வந்து பார்த்தா 62% இருக்காங்க, 62.5% இருப்பாங்க, 62.5% இருக்காங்க. சரி, 62.5% இருக்காங்க மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேர் என்ன பண்ணா யூத். இந்த 80 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ன பண்ணும்? இந்த 80 கோடி பேருக்கு என்ன பண்ண வேலை வாய்ப்பு வேணும்? என்ன பண்ணா வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்தியால 1.4 பில்லியன் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. அதுல 62.5% மக்கள் வந்து பார்த்தோன்னா யூத். கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் என்னது யூத்து. 80 கோடி மக்கள் யூத்து. அந்த 80 கோடி மக்கள் யூத்துல எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது அப்படின்னா, அர்பன்லையும் சரி ரூரல்லையும் சரி 3 செக்டருமே இருக்கணும். அர்பன்லையும் ஃபர்ஸ்ட் செக்டர் இருக்கணும், செகண்ட் செக்டர் இருக்கணும், தேர்ட் செக்டர் இருக்கணும். ரூரல்லையும் ஃபர்ஸ்ட் செக்டர் இருக்கணும், தேர்ட் செக்டர் இருக்கணும், 3 செக்டர் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே 3 செக்டர் இருந்தா அந்த இடத்துல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தா ரூரல் ஏரியாஸ் எடுத்துப்போம். ரூரல் ஏரியாஸ்ல மேக்ஸிமம் எதுல வேலை பார்ப்பாங்க? அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்ப்பாங்க. அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லா வேலை இருக்குமா? அந்த வருஷம் ஃபுல்லா அந்த இயர் ஃபுல்லா வேலை இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த வருஷம் ஃபுல்லா வேலை இருக்காது. எவ்வளவு நாள் வேலை இருக்குன்னா ஒரு 150 நாள் இருக்குமா மேக்சிமம். அதிகபட்சம் ஒரு 4 மாசம்ல இருந்து 5 மாசம் இருக்குமா? 4 மாசம் 5 மாசம் இருக்குமா?
சரியா? 4 மாசம் 5 மாசம் தான் அவனுக்கு வேலை இருக்கும். 4 மாசம் 5 மாசம் தான் அவனுக்கு வேலை இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணுவான்? அப்ப ரூரல் அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணிருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? 7ல இருந்து 8 மாசம் சும்மா இருப்பான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவன் ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்தாகணும். அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல என்ன பண்ணும்? இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும். ரூரல் ஏரியாஸ்ல என்ன பண்ணும்? கிராமப்புறங்களையும் தொழிற்சாலை கொண்டு வரணும். தொழிற்சாலை கொண்டு வரணும். சொல்ற புரியுதா? தொழிற்சாலை கொண்டு வரணும். அடுத்தது சேவைத்துறை என்ன பண்ணும்? கிராமப்புறங்களை கொண்டு வரணும். சரி, இதுக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களாப்பா? கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தா கொண்டு வந்து இருக்குப்பா. தொழிற்சாலை நிறைய இருக்கு. அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்து காட்டேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. குடிசை தொழில்கள். அடுத்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் எம்எஸ்எம்இ சிறு மற்றும் சிறு எம்எஸ்எம்இ சொல்லலாம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். சரியா? இந்த 3 துறைகளும் என்ன பண்ணுது? ரூரல் ஏரியா சூப்பரா இருக்கு. அக்ரிகல்ச்சர் சார்ந்து டிபெண்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ இந்த 3மே ரூரல் ஏரியாஸ்ல சூப்பரா இருக்கு. சரியா? சூப்பரா இருக்கு. இந்த 3 என்ன ஆகுது? ரூரல் ஏரியாஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் இருக்கு. சரி, சர்வீஸ் செக்டர் இருக்கா? சர்வீஸ் செக்டர் என்ன மாதிரி சர்வீஸ் செக்டர் இருக்குப்பா? ரூரல் ஏரியாஸ்ல என்ன மாதிரி சர்வீஸ் செக்டர் இப்ப இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. ரூரல் ஏரியாஸ்ல என்ன மாதிரி சர்வீஸ் செக்டர் இருக்கு? பேங்க் இருக்கா? பேங்க்ன்றது மிகப்பெரிய சர்வீஸ் செக்டரா? டிரான்ஸ்போர்ட் இருக்கா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருக்காங்க. இப்ப இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே டெவலப் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. புரியுதாமா? அதே மாதிரி அர்பனுக்கு ரூரலுக்குள்ள கேப்பை குறைக்கிறாங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையும். இப்போ மேக்சிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க இருப்பான்னா ரூரல் ஏரியாஸ்ல இருப்பா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தொழிற்சாலையும் சேவைத்துறையும் ரூரல் எல்லா சைடு கொண்டு வந்தா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா? அதுக்கு தான் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. பிரதான் மந்திரி கிஷான் ட்ரோன் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலமா ஃபெசிலிட்டி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இது மூலமா அங்க சர்வீஸ் செக்டர் நடக்குது. டெக்னாலஜி டெவலப் ஆகுதா? அதே மாதிரி எம்எஸ்எம்இல முத்ரா பேங்க் ஒன்று கொண்டு வந்தாங்க. எம்எஸ்எம்இ சார்ந்து முத்ரா பேங்க் கொண்டு வந்தாங்க. அந்த முத்ரா பேங்க்ல யாரு வேலை பார்ப்பா? அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வேலை பார்ப்பான். கிராமத்தை சேர்ந்த யாராவது யங்ஸ்டர் வேலை பார்ப்பனா? அப்ப அந்த பேங்க் மூலம் அவனுக்கு வேலை கிடைக்குதா? அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் ஆரம்பிச்சு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ஆர்ஆர்பி பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், அந்த பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாருமே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள். ஸோ இந்த மாதிரி கிராமத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். இதுதான் இதோட ஆப்ஜெக்டிவ். 2வது ஆப்ஜெக்டிவ் வந்து பிஸ்கல் பாலிசியோடது முழு வேலை வாய்ப்பு. அர்பன் உலகம் சேர்ந்தவும் சரி, ரூரல் உள்ளவும் சரி 360 நாளும் வேலை பார்க்கும். ஒரு வருஷத்துல 360 நாள் வேலை கிடைக்கும். அதான் இதோட ஆப்ஜெக்டிவ். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 360 நாளுமே நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இப்ப அதுதான் ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்குமா? ஸ்கீம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ரீசெண்டா என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படின்னா பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. பிஎல்ஐ ஸ்கீம் கேள்விப்பட்டீங்களா? பிஎல்ஐ ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுவாங்க. பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மட்டும் இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்பா. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுவாங்க. அப்புறம் பிஎம் கதிசக்தி இந்த ஸ்கீம்லாம் வந்து பார்த்தா ரொம்ப போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் இடத்துல இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் ஏன்னா இந்தியாவோட உள்நாட்டு பொருளை அதிகப்படுத்த கொண்டு வர ஸ்கீம்பா. இந்தியாவோட உள்நாட்டு பொருளை உபயோகத்தை அதிகப்படுத்த இப்ப இந்தியா தயாரிச்ச பொருளை இந்தியாவில அதிகமாக பயன்படுத்தக்காண்டி உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம். ஸோ வெளிநாட்டுல வாங்க இம்போர்ட்டை குறைக்கணும். இந்தியா வாங்குற இம்போர்ட்டை குறைச்சு இந்தியர்கள் வந்து இந்தியாவில பயன்படுத்த பொருளை அதிகப்படுத்தணும். அதுக்காண்டி வந்து பார்த்தோன்னா அதிகமா ஆள் தேவைப்படுது. அப்போ இது இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. இன்னும் சூப்பரா கொண்டு வந்தோம்னா அதிகமா ஆள் தேவைப்படும். அப்போ எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் பிரதான் மந்திரி கதிசக்தி இது வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்றதுப்பா. ரயில்வே கனெக்ட் பண்றது, ரோட கனெக்ட் பண்றது, வாட்டர் வேஸை கனெக்ட் பண்றது, அந்த மாதிரி கனெக்டிவிட்டி அதிகமாகும் போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வேலை இந்த 2 ஸ்கீம் தான் பில்லர் ஸ்கீமா இருக்கு. இப்போ இதெல்லாம் அதிகமா செலவு பண்றாங்க. நோட் பண்ணிச்சுங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதும் போது இந்த ஸ்கீம்லாம் எழுதுனா நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட இம்போர்ட்ஸ் குறைச்சு அதிகமாக எக்ஸ்போர்ட் கொண்டு வரதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி கதிசக்தி யோஜனான்றது என்ன அப்படின்னா ரோட கனெக்ட் பண்றது, ரயில்வேஸை கனெக்ட் பண்றது, வாட்டர் வேஸை கனெக்ட் பண்றது, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டை கனெக்ட் பண்றது, எல்லா ஊர் மக்களையும் கனெக்ட் பண்றது, கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுமா.
டிவைட் ஆயிருக்குல்ல, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அது மூலமே வேலையை உருவாக்குறது. சரியா? இது ரெண்டுமே இப்ப ரீசெண்டா எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதுல ரொம்ப முன்னோடியா இருக்கு. சரிங்களா? இப்ப கரண்ட்ல பாத்துச்சுங்க. மூணாவது ஸ்கீம் பார்ப்போமா? மூணாவது என்ன அப்படின்னா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. வேற ஒன்றும் இல்லப்பா, டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணதுப்பா. பணவீக்கத்தை என்னது கண்ட்ரோல் செய்யுது. பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் விலை நிலையா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ரீசெண்டா டொமேட்டோ இருக்குல்லப்பா, டொமேட்டோ என்னாச்சு? தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சா? ஏன்பா? ஒய். தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. ஏன்? ஒய். ஏன்பா தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு? ஏன்பா ஒய். ஏன் தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு? ஏன் தேவை திடீர்னு உருவாச்சு? அதுக்கு முன்னாடி தக்காளி யாருமே யூஸ் பண்ணலையா? தக்காளி சட்னி யாருமே செய்யலையா? பிரியாணி தக்காளி யாருமே போல. ஏன் திடீர்னு தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு? 2024 தக்காளி கிரிசிஸ் வந்துச்சு. ஏன்பா? ஒய். ஏன்பா வந்துச்சு? தக்காளிக்கு ஏன் கிரிசிஸ் வந்துச்சு? ஏன் டிமாண்ட் அதிகமாச்சு? ஏன் தேவைப்படுச்சு? ஏன்பா? 9 பேர் நீங்க ஜாலியா கிளாஸ்ல பேசலாம். நீ என்ன வேணா பேசுங்க, டாபிக் ரிலேட்டடா சூப்பரா இருக்கும். நீ பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு போர் அடிக்காது. நீ நிறைய நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ பேசிட்டே இருந்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். சொல்லுங்கம்மா, ஏன் தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு? என்னல எப்படி பண்றீங்க? இப்படிலாம் இருந்தா போர் அடிச்சுடல. சூப்பரா இருக்குமா, நீ பேசுங்கம்மா. தக்காளிக்கு ஏன் டிமாண்ட் அதிகமாச்சு? தக்காளிக்கு ஏன் டிமாண்ட் ஆச்சு? தக்காளி விற்கிறவன் சார் போய் கேட்கணும். எங்கள்கிட்ட கேட்டா நாங்க என்ன பண்றது? சொல்லுங்க, தக்காளிக்கு ஏன் டிமாண்ட் அதிகமாச்சு? ஒய். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிகமா என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. தக்காளிய ஒரு ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல தக்காளி வந்து பார்த்தோன்னா உற்பத்தி குறைஞ்சிச்சு. தக்காளியோட உற்பத்தி குறைஞ்சு. ஒரு சில இடத்துல இருந்த தக்காளி என்ன பண்ணாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல தக்காளி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க? உற்பத்தி கெட்டு போயிடுச்சு. வழக்கம் போல இல்லை, உற்பத்தி குறைஞ்சிச்சு. லோ ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல என்ன பண்ணா, தக்காளி இருந்ததை என்ன பண்ணாங்க? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. வீணா போனவங்க இருந்த தக்காளி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஊர்ல வந்து விளைச்சல் கம்மியானதால். ஓகேமா, அதுதான் சொன்னேன். ஒரு சில இடத்துல இந்தியாவுக்குள்ள விளைச்சல் கம்மியா இல்லை. ஒரு சில இடத்துல தக்காளி விளைச்சல் வந்து கம்மியா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. அவன் என்ன பண்ண? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தான். அப்ப என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணா, தக்காளி விலை ஏறிச்சா? தக்காளி திடீர்னு ஏறிச்சு. ஒரு கிலோ தக்காளி 2000 போச்சா? 200 போச்சு. ஒரு கிலோ தக்காளி 200 போச்சா? 20 ரூபா வித்துருந்த தக்காளி என்னாச்சு? ஒரு கிலோ தக்காளி என்னாச்சு? ஒரு கிலோ தக்காளி என்னாச்சு? 200 ரூபா போச்சு. 200 ஆச்சு. மகாராஷ்டிரா வந்து கோடீஸ்வரர் ஆயிட்டான்ப்பா. மகாராஷ்டிரால தக்காளி வித்தே ஒருத்த கோடீஸ்வரர் ஆயிட்டான். என்ன பண்ணா? கோடீஸ்வரர் ஆயிட்டான். எப்படி சார் அவன் கோடீஸ்வரர் ஆனா? பாப்பமா கோடீஸ்வரர் ஆயிட்டான். தக்காளி வந்து பார்த்தோன்னா வித்தியா அவன் கோடீஸ்வரர் ஆயிட்டான். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? இந்த தக்காளி என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டை அதிகம் பண்ணாங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய இடத்துல தக்காளி வாங்கி என்ன பண்ணாங்க? இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்க. எதுக்கு? டொமேட்டோ இனிமே யாரும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியாவுக்கு தட்டுப்பாடு, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. அப்புறம் இம்போர்ட் பண்ணாங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணிதான் அந்த விலைய 200 ரூபா இந்த விலைய என்ன பண்ணாங்க? 20 ரூபா ஆக்குனாங்க. புரியுதாமா? புரியுதா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணாங்க. யாரும் தக்காளியுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த கிரீசிஸ் முடிவு. அப்புறம் இம்போர்ட்டை பண்ணி தக்காளி இறக்குனாங்க. வெளிநாட்டுல தக்காளி வாங்கி என்ன பண்ண? இந்தியா இறக்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அப்பதான் இந்த 200 ரூபான்ற பிரச்சனை இருந்தது என்னவாச்சு? படிப்படியா குறைஞ்சு மறுபடியும் 20 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. புரியுதாமா? புரியுதா? அதனால இவங்க வேலை என்னன்னா, விலைய நிலையா வச்சிருந்து இவங்க வேலை தான். விலை நிலைத்தன்மை. புரியுதாமா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா, குரூப் 1 கொஸ்டின்மா. விலை நிலைத்தன்மை வந்து யாரோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா, பிஸ்கல் பாலிசி, நிதிநிலை கொள்கையோட ஒரு குறிக்கோள். புரியுதாமா? அடுத்து பாப்போமா? புரியுதாமா? பாப்போமா? அடுத்து பாப்போம். சரி, அடுத்து
எல்லாமே கொடுத்துருக்கேன் பின்னாடி, எல்லாமே எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம வரைஞ்சு ப்ராக்டிக்கலா பேசும்போது சீக்கிரம் புரியல, ப்ராக்டிக்கலா பேசும்போது சீக்கிரம் புரியும். அடுத்தது நாலாவது வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் குறைக்கிறது. ரீஜனல் இம்பேலன்ஸை குறைக்கிறது, ரெடியூஸ். ரீஜன்ல என்னப்பா, இப்போ இந்தியால நிறைய ரீஜன் இருக்கா, வீணா போனோம் நம்ம பிரிச்சு வச்சிருக்காமா. இயர் ஆல் ஆர் இந்தியன்ஸ், எல்லாமே இந்தியர்கள் தான், தமிழர்கள் வடக்கன் தெலுங்குன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, எல்லாருமே எல்லாருக்கையும் ரத்தம் தான் ஓடும் சரிங்களா, எல்லாருமே இந்தியன்ஸ் தான். சரி பார்ப்போம், இந்தியன்ஸ். சரியா, இப்ப பாருங்க, இந்த இடத்த நார்த் சைடுன்னு சொல்லுவோமா, இந்த இடத்த நார்த் ரீஜன் சொல்லுவோம், நார்த்னு சொல்லுவோம். இந்த இடத்த என்ன சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்த ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்த சென்ட்ரல் சொல்லுவோம். இந்த இடத்த வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்த என்ன சவுத்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி நிறைய ரீஜன் இருக்கா. இப்போ எல்லா வளங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ டெல்லியில மட்டும் எல்லா வளம் இருக்கக்கூடாது, டெல்லியில மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. ஹைதராபாத் இருக்கு, நம்ம சென்னை இருக்கு, பெங்களூர் இருக்கு, விசாகப்பட்டினம் இருக்கு, இங்க வந்து எல்லா ஊரும் கேபிட்டல் இருக்கு. அந்தந்த ஊர் டெவலப் ஆகணும், எல்லா இடமும் ஈக்குவலா டெவலப் ஆகணும். நார்த் மட்டும் டெவலப் ஆகிட்டே போகக்கூடாது, சவுத் வந்து இது கம்மியாயிடும். இப்போ அண்ணாதுரை கூட சொல்லுவாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு சாகிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாதுரை ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருப்பாரு, கேள்விப்பட்டீங்களா? பழைய பிரஸ் மீட் ரீஜனலிசம் கான்செப்ட், வடக்கு வாழ்கிறது தெற்கு சாகிறதுன்னு சொல்லியிருப்பாரு. சூப்பராக ஒரு கொட்டேஷன் சரியா. ஸோ அந்த மாதிரி ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது, எல்லா சைடும் ஈக்குவலா என்ன ஆகணும், டெவலப் ஆகணும். நார்த் டெவலப் ஆகணும், சவுத் டெவலப் ஆகணும், நார்த் ஈஸ்ட் டெவலப் ஆகணும், வெஸ்ட் டெவலப் ஆகணும், ஈஸ்ட் டெவலப் ஆகணும், சென்ட்ரலும் டெவலப் ஆகணும். இந்த மாதிரி 6 பகுதியும் சமமாக டெவலப் ஆகணும். ஒரே இடத்துல மட்டும் வளர்ச்சி இருக்கக்கூடாது, சமமான வளர்ச்சி இருக்கணும் சொல்லியிருப்பாரு. இதான் நிதிநிலை கொள்கையோட ஆப்ஜெக்டிவ். ஏன் சமமா வளர்ச்சி இருக்குன்னா, சமமா வளர்ச்சி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி growth வரும், டெவலப் ஆகும். சொல்ற புரியுதா? எல்லா சைட்ல இன்கம், சவுத் இன்கம் வருது, நார்த் ஈஸ்ட் வருது, வெஸ்ட் வருது, ஈஸ்ட் வருது, சென்ட்ரல் வருது. எல்லா சைடும் இன்கம் வரும்போது ஜிடிபி ஆட்டோமேட்டிக் டெவலப் ஆகும். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாருங்க, மேப் பார்த்து சொல்றேன், சூப்பரா புரியும். ரொம்ப நாள் ஆச்சு மேப்ல வரைஞ்சு, ஹிஸ்டரியில வரைஞ்சு டச் விட்டு போச்சு, பேனாவும் மக்கர் பண்ணுதா கொஞ்சம். ஓகேவா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிட்டேன், பேனா ஒர்க் ஆக மாட்டேங்குது சரிங்களா. சரி பாருங்க, இந்த இடத்துல அதிகமா வருவாய் வருது, மகாராஷ்டிரா குஜராத் இந்த சைடு அதிகமா வருவாய் வருது. இந்த சவுத் சைட்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இதுல அதிகமா வளர்ச்சி வருது சரியா, இந்த இடத்துல கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அதிகமா வளர்ச்சி வருது, டெல்லியில வளர்ச்சி வருது. இதுதான் வளர்ச்சி தர இடங்கள். இந்தியால வளர்ச்சி தடைகள் இதுதான், இந்தியால வளர்ச்சி உருவாகிற இடம் இதுதான். மகாராஷ்டிரா உருவாகும், குஜராத்ல உருவாகும், வெஸ்ட் பெங்கால் உருவாகும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இதுல உருவாகும், டெல்லியில உருவாகும். இந்த இடத்துல மட்டும்தான் என்ன உருவாகும் அப்படின்னா டெவலப்மெண்ட் உருவாகுது. மற்ற எந்த இடத்துலையும் டெவலப்மெண்ட் இல்லை. இதனாலதான் நம்ம இந்தியா வளரவே இல்லைம்மா, இதனாலதான் நம்ம இந்தியா டெவலப் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் டெவலப்பே ஆகல. இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர் டெவலப், ஏன்னா டெரரிசம் பாகிஸ்தான் வந்து அடிக்கிறாங்க, டெரரிசம் பாடாதி பேருக்கு நம்ம நிம்மதியாவே கூட மாட்டாங்க. சரி, டெரரிசம் சரி. அடுத்தது இந்த சைடு என்ன, பஞ்சாப் ஹரியானா வந்து பார்த்தோம் ஒன்லி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர், அதை மட்டும் தான் நிற்பு இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா ட்ரைபல்ஸ், இந்த ட்ரைபல்ஸ் வந்து டெவலப்பே ஆகல, அப்படியே இருக்கும். ஸோ இதனால இந்தியா வளர்ச்சி அடையவே இல்லை. என்னதான் மகாராஷ்டிரா வந்து பார்த்தோன்னா ஜிடிபியில 14.1%, மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இருக்கு ஜிடிபியில, மகாராஷ்டிரா ஜிடிபியில ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து பார்த்தா தமிழ்நாடு, மூணாவது யூபி. இந்த இடத்துல வரும். யூபி என்னதான் சம்பாதிச்சா பத்தாது, ஏன்னா அங்க 20 கோடி மக்கள் இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சா பத்தாது. இந்த இடம் வந்து பார்த்தா வளர்ந்துட்டே இருக்கு, அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே இருக்கு. அப்போ எல்லா சைடும் வளர்ச்சி இருந்தா, இப்ப பீகார், இப்ப வறுமையை உள்ள மாவட்டம் பாத்தீங்கன்னா பீகார் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், பீகார் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பீகார் டெவலப் ஆனாதான் நாடு டெவலப் ஆகும், யூபி டெவலப் ஆனா நாடு டெவலப் ஆகும், பீகார் டெவலப் ஆனாதான் நாடு டெவலப் ஆகும், யூபி டெவலப் ஆனா நாடு டெவலப் ஆகும், ஜார்க்கண்ட் டெவலப் ஆனா நாடு டெவலப் ஆகும், மத்திய பிரதேஷ் டெவலப் ஆனா நாடு டெவலப் ஆகும், சத்தீஸ்கர் டெவலப் ஆனா நாடு டெவலப் ஆகும், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் டெவலப் ஆனாதான் நாடு டெவலப் ஆகும். அப்பதான் என்ன ஆகும், அந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் குறையும். புரியுதாமா?
சம வட்டார வளர்ச்சி சொல்லுவாங்க. அப்பதான் அது உருவாகும். சம வட்டார வளர்ச்சி உருவாகும். சொல்றது புரியுதா? இப்படி பண்ணா மட்டும்தான் என்ன உருவாகும்? ரீஜனல் பேலன்ஸ் உருவாகும். ரீஜனல் பேலன்ஸ் உருவாகும். இப்படி பண்ணா மட்டும் ரீஜனல் பேலன்ஸ் உருவாகும். அப்பதான் என்ன சம வட்டார வளர்ச்சி உருவாகும். சொல்ல புரியுதா? எல்லா சைடுக்கும் வளர்ச்சி வரணுமா? அப்பதான் இந்தியா டெவலப் ஆகும். புரியுதா? அப்போ என்ன பண்ணும்? ரீஜனல் இம்பேலன்ஸ் குறைக்கிறது ஆப்ஜெக்டிவ். பிஸ்கல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ். புரியுதாப்பா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? இதுக்குதான் சொன்னேன். மேப் வரைஞ்சு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா புரியும். புரியுதாமா? அந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா சைட்ல வருமானம் வரும். அப்பதான் நம்ம இந்தியா டெவலப் ஆகும். சொல்றது புரியுதா? எல்லா சைட்ல வருமானம் வரும். அப்பதான் இந்தியா டெவலப் ஆகும். கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? அடுத்து போவோமா? அடுத்து போவோமா? அடுத்து போவோமா? சூப்பர்மா சூப்பர்மா. அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா, அஞ்சாவது மூலதன உருவாக்கம். மூலதன உருவாக்கம். கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன். மூலதன உருவாக்கம். மூலதன உருவாக்கம். மூலதன உருவாக்கம். உருவாக்கம் 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 மூலதன உருவாக்கம் என்ன சார் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு நாட்டுல காசே இல்லம்மா. ஒரு நாட்டுல காசே இல்ல. காசே இல்ல. அப்போ சேமிப்பு இருக்குமா? சேமிப்பு இருக்குமா? சேமிப்பு கம்மியா இருக்கும். சேமிப்பு கம்மியா இருந்தா பேங்க்காரன் கடன் கம்மியா கொடுப்பானா? பேங்க்காரன் கடன் கம்மியா கொடுப்பானா? பேங்க்காரன் கடன் கம்மியா இருக்கும். அப்ப கடன் கம்மியா உற்பத்தி பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்குமா? இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்குமா? அதாவது முதலீடு கம்மியா இருக்குமா? முதலீடு கம்மியா இருக்குமா? முதலீடு கம்மியா இருக்குமா? முதலீடு கம்மியா இருந்தா உற்பத்தி கம்மியா இருக்குமா? உற்பத்தி கம்மியா இருக்குமா? உற்பத்தி கம்மியா இருந்தா ஜிடிபி growth கம்மியா தானே இருக்கும். ஜிடிபி கம்மியா தானே இருக்கும். நல்லா புரியுதா பாருங்க. ஒரு நாட்டுல காசு கம்மியா இருந்தா அந்த நாட்டுல சேமிப்பு கம்மியா இருக்கும். அப்ப சேமிப்பு கம்மியா இருந்தா பேங்க்காரன் கடன் கொடுக்கறது கம்மியா தான் கொடுப்பான். அப்ப முதலீடு கம்மியா இருக்கும். முதலீடு கம்மியா இருக்கும். உற்பத்தி கம்மியா இருக்கும். உற்பத்தி கம்மியா இருக்கும்போது ஜிடிபி growth கம்மியா இருக்கும். இப்போ இத மாத்தணும்ப்பா. இப்ப இதை மாத்தணும். எப்படி மாத்தலாம்? இங்க பாருங்க, அதான் கான்செப்ட். ஒரு நாட்டுல காசு கம்மியா இருந்தா சேமிப்பு கம்மியா இருக்கும். பேங்க்காரன் கடன் கம்மியா கொடுப்பான். முதலீடு கம்மியா வரும். உற்பத்தி கம்மியா வரும். ஜிடிபி கம்மியா. இதை மாத்தணும். எப்படி பண்ணணும்னா, நம்ம தான் முதலீடு உருவாக்கணும். இந்த முதலீடு அதிகப்படுத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலீடு அதிகப்படணும். சரியா? முதலீடு அதிகப்படுத்தணும். என்ன சார் பண்ணணும்னா, கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கணும். எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்கும்? யாரு உருவாக்கும்? பேங்க் மூலமா முதலீட அதிகப்படுத்த யாரு படுத்தணும்? கவர்மெண்ட் தான் படுத்தணும். ஒரு நாட்டுல முதலீட உருவாக்குறது யாரோ வேலை? கவர்மெண்டோட வேலை. அது யாரு மூலமா பண்ணுவானா? வங்கி மூலமா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள், ஒரு உமன் நான் வியாபாரம் தொடங்கணும், பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லோன் கேட்கிறாங்கன்னா லோன் கொடுப்பாங்க. என்ன லோன்? ஸ்மால் ஹெல்த் குரூப் மூலமா லோன் கொடுப்பாங்க. ஸ்மால் ஹெல்த் சுய உதவிக்குழு மூலமா லோன் கொடுப்பாங்க. இதுவே ஒரு தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் வரான். அவன் ஐடியா நல்லா இருந்தா பேங்க் லோன் கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்கீம் இருக்கு. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? முதலீடு பண்ணணும். அரசாங்கம் முதலீடு பண்ணாதான் என்ன உருவாகும்? அரசாங்கம் முதலீடு அதிகமா பண்ணாதான், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணாதான், கேபிட்டல் உருவாக்குனாதான் என்ன உருவாகும்? ஜிடிபி growth உருவாகும். சொல்ல புரியுதா? இது யாரு மூலம்? அரசாங்கம் டேரக்டா பண்ண முடியாதுல்ல. பேங்க் மூலமா பண்ணும். பேங்க் என்ன பண்ணும்? லோன் கொடுக்க சொல்லும். பேங்க் மூலமா என்ன லோன் கொடுக்க சொல்லும். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதா? பேங்க் மூலம் என்ன பண்ணும்? வங்கி என்ன பண்ண சொல்லும்? லோன் கொடுப்பா. யாருன்னு கேட்டா லோன் கொடுப்பா. பிசினஸ் ஆக லோன் கொடுப்பா. லோன் அதிகமா கொடுப்பா. லோன் கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கும். புரியுதாமா? சரி, இப்போ இது மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு. 2 தான் நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி 5 இயர் பிளான்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 4th 5 இயர் பிளான்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வங்கிய தேசியமயமாக்கணும்னு சொல்லி பார்த்தோம். வங்கிய ஏன்பா தேசியமயமாக்குனாங்க? நான் அப்ப சொன்னேன், கரெக்டா சொல்லுங்க. ஏன் வங்கிய நேஷனலைசேஷன் பண்ணாங்க? ஏன் வங்கிய தேசியமயமாக்குனாங்க? ஒய் அப்படின்னா கடன் அதிகமா கொடுக்க. யாரு கடன் கொடுக்க?
மக்களுக்கு மக்களுக்கு அதிகமா கடன் கொடுக்க, மக்களுக்கு கடன் அதிகமா கொடுக்கதா வங்கி தேசிய மக்களுக்கு அதிகமா கடன் கொடுக்கும், மக்கள் கையில காசு அதிகமா வரும். மக்களுக்குள்ள காசு அதிகமா வந்தா அவன் பொருட்கள் மேல செலவு பண்ணுவான். பொருட்கள் மேல செலவு பண்ணும்போது அந்த பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகும் போது அந்த கம்பெனிக்காரன் அதிகம் உற்பத்தி பண்ணுவான். உற்பத்தி பண்ணும்போது ஜிடிபி growth அதிகமா உருவாகும். நம்ம சொன்னேன்ல, அப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்றது புரியுதா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்றது புரியுதா? என்ன சார் அப்படின்னா வங்கி வந்து பார்த்தா என்ன பண்றான்? முதலீடு உருவாக்குறான். என்ன பண்றான்? வங்கி மூலமா யார் உருவா? கவர்மெண்ட் தான் உருவாக்குறான். எல்லா பேங்க் என்ன பண்றான்? பிரைவேட் பேங்க்ல புடுங்கி நேஷனலைஸ் பண்ணி அது மூலம் மக்களுக்கு காசு கொடுக்க வைக்கிறான். காசு கொடுக்க வச்சுன்னா எல்லாருக்கையும் காசு வருதா? எல்லாருக்கையும் காசு வரும்போது அவன் என்ன பண்ண? ஒரு பொருளை செலவு பண்றான். அந்த பொருளை செலவு பண்ணும்போது அந்த பொருட்கள் தேவை அதிகமாக, உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகமானால ஜிடிபி growth அதிகமாகுது. கான்செப்ட் புரியுதா பாருங்க. கான்செப்ட் புரியுதா பாருங்க. நம்ம இந்தியாவில் 2 தடவை வந்து பார்த்தோம்னா நேஷனலைஸ் பண்ணுவோம், பேங்க் நேஷனலைஸ் பண்ணுவோம். கான்செப்ட் புரியுதா பாருங்க. இந்த கான்செப்ட் புரியுதாமா? அப்போ முதலீடை யார் உருவாக்கணும்? நாம தான் உருவாக்கணும். யார? நாம தான். அரசாங்கம் தான் உருவாக்கி கொடுக்கணும். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? இதுல எத்தனை டைட்டில் போட்டுருக்கீங்க? 5 போட்டுருக்கீங்களா? 5. சரி, அடுத்து 6. அடுத்து 6 பாப்போமா? புரியுதாமா? அடுத்து 6 பாப்போமா? 6 பேராமா? ஆறாவது டாபிக் எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. இது ஒண்ணு இல்லப்பா. நாணயம் மாற்று விதி சமநிலை. கொஞ்சம் தமிழ் எழுதி போறேன். மறுபடியும் தமிழ்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு ஃபர்ஸ்ட் எழுதி போறேன் பாருங்க. நாணய மாற்று விதி சமநிலை. மாற்று விதி சமநிலை என்ன சார் அப்படின்னா இங்கிலீஷ்ல எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒரு அமெரிக்கன் டாலர் எவ்வளவுப்பா இந்திய மதிப்படி? ஒரு அமெரிக்கன் டாலர் எவ்வளவு? ஒரு ரியால் எவ்வளவு? ஒரு ரியால் எவ்வளவுப்பா? இந்தியன் ருபீஸ் படி எவ்வளவு ஒரு அமெரிக்கன் டாலர்? சொல்லுங்க, தோராயமா சொல்லுங்கப்பா. எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. ஒரு அமெரிக்கன் டாலரை இந்திய மதிப்பு எவ்வளவுப்பா? 80 ரூபா வச்சுக்கோமா. ஒரு ரியால் வந்து 15 ரூபால இருந்து 20 ரூபா இருக்குமா? 20 ரூபா இருக்கும், மாறிட்டே இருக்கும். 20 ரூபா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான்ப்பா எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. என்ன சார்னா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேபிளா வச்சுட்டே இருக்கு. 80 ரூபா ஒரு பிக்சடா வச்சு 80 ரூபால இருந்து 85 ரூபாக்குள்ள அந்த ஸ்டேபிளா வச்சு என்ன பண்றது? மாத்திட்டே இருக்கு. சோ ஒண்ணு கூட போனா இப்ப எக்ஸாம்பிள் 90 ரூபா போச்சு என்ன ஆகும்பா? 90 ரூபா போச்சு என்ன ஆகும்? அதிகமா ஃபாரின் கரன்சி இந்தியாவில் புழங்க விட்டு இந்திய ரூபாய் டேமேஜ் பண்ணிடுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வச்சுக்கணும். ஏன்பா ஃபாரின் கரன்சி வச்சா தங்க விலை ஏறுது? ஏன் ஃபாரின் கரன்சி டாலர் விலை ஏறுச்சுன்னா தங்கத்தோட விலை குறையுது. சரி, டாலர் விலை ஏறிச்சுன்னா தங்கத்தோட விலை குறையுமா? டாலர் விலை ஏறிச்சுன்னா தங்கத்தோட விலை குறையுமா இல்ல கம்மியாகுமா இல்ல அதிகமாகுமா? டாலரோட விலை ஏறிச்சுன்னா தங்கத்தோட விலை குறையுமா இல்ல அதிகமாகுமா? கான்செப்ட் இவ்வளவுதான்மா. இவ்வளவு புரிஞ்சா போதும். நம்ம செய்தியில படிக்கிறதுதான். டாலரோட விலை, அமெரிக்கன் டாலரோட விலை ஏறும்போது என்னும்போது தங்கத்தோட விலை குறையுமா இல்ல அதிகமாகுமா? இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். சப்பமேட்டு சால்ட் வாட்டர். புரியுதாமா? என்ன அமெரிக்கன் டாலர் விலை ஏறும்போது, அதாவது அமெரிக்க டாலர் விலை ஏறும்போது தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா? அதை மட்டும் சொல்லுங்க. என்ன செய்தியில படிச்சாலியா? டாலர் விலை பங்குச்சந்தை விலைவாசி உயர்வால் தங்கத்தின் விலை சரிசரவென குறைந்தது. கேள்விப்படலையா? நம்ம பழைய சன் நியூஸ்ல ஒரு அம்மா வாசிப்பாங்களே, இன்றைய செய்திகள், முக்கிய செய்திகள், பொருளாதார தகவல் அப்படின்னு சொல்லி படிப்பாங்களே. நான் கேட்கறது புரியாது. அமெரிக்க டாலர் விலை ஏறும் போது தங்கத்தோட விலை ஏறுமா இல்ல குறையுமா? அவ்வளவுதான் கேட்கிறேன். ஏன்னா அமைதியாட்டீங்க. டிக்ரீஸ் ஆகுமா? ஒரே ஒரு ஆள் சொல்றா டிக்ரீஸ் ஆகுமா? அமெரிக்க டாலர் விலை ஏறும் போது
அமெரிக்க டாலர் விலை ஏறும்போது தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா? ஒரே ஒரு சொல்லிக்க, இறங்குமா? ஏன் மத்தவங்களும் சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? கோல்ட் ரேட் லோ ஆகும். சூப்பர்மா. ஏன் லோ ஆகுது? ஒய், அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன் லோ ஆகுது? இது மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கான்செப்ட். ஏன் ஒய் லோ ஆகுது? ஏன் லோ ஆகுது? ஏன் லோ ஆகுதுன்னா, இப்போ ஒரு டாலரோட விலை 80 ரூபா வச்சுக்கோம். அதே டாலர்ல 85 ரூபா ஆகுதுப்பா. 85 ரூபா ஆகுது. இப்போ நார்மலா ஒருத்தன் $100 வச்சுக்காம, நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு $100 வச்சுக்கலாம். அவன் எவ்வளவு 8,000 சம்பாதிப்பானா? 8,000 சம்பாதிப்பான். அதுவே வந்து பார்த்தோம்னா டாலர் எல்லாம் அதிகமாக 8,500 ஆகுதா? 8,500 அதிகாதா? இந்த மணி சப்ளை எதுல உருவாகும்? இந்த மணி சப்ளை சொசைட்டில போகுமா? இந்த மணி சப்ளை எங்க அதிகமாகும்? சொசைட்டில உருவாகுமா? அப்போ டாலரோட விலை அதிகமாச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாகும் போது கோல்டோட விலை கம்மியாகும். இது என்னன்னா, இது வந்து பெரிய டாபிக்மா. நான் சிம்பிளா சொல்றேன். டாலர் விலை ஏறும் போது தங்கத்தோட விலை குறையும். ஏன் அப்படின்னா, பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் அதிகமாகும். பங்குச்சந்தை விலை அதிகமாகறதுனால தங்கத்தோட விலை கம்மியாகும். இது மட்டும் தெரிஞ்சுங்க. இது ரொம்ப டீட்டெயிலா போனா தங்கத்தோட விலை குறையுமா? ஏன் காரணம், சொசைட்டில அதிகமா என்ன ஆகும்? மணி சப்ளை அதிகமாகும். ஏன்னா டாலர் விலை ஏறும் போது மணி சப்ளை அதிகமாகும் போது தங்கத்தோட விலை குறையும். என்ன காரணம் அப்படின்னா, பங்குச்சந்தை காரணம். பங்குச்சந்தை வந்து கம்மியாகும். பங்குச்சந்தை வந்து பார்த்தா அதிகமானதுனால தங்கத்தோட விலை குறையும். புரியுதாமா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். சோ இதை வந்து பார்த்தோம்னா பினான்சியலா மேனேஜ் பண்ற யாரோட வேலை? பிஸ்கல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ் என்னது? தங்கத்தோட விலையும் சரி, டாலர் விலையும் சரி, அந்த ருப்பீஸோட விலை மூணையுமே யார் மேனேஜ் பண்ற வேலை? பிஸ்கல் பாலிசியோட வேலை. புரியுதாமா? இவ்வளவுதான் ஆப்ஜெக்டிவ். இங்க அதான் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக் growth, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் எல்லாமே அதான் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இங்க ஒவ்வொன்றுக்கும் தனியே டைட்டில் போட்டு கொடுத்துருக்கேம்மா. சரியா? டைட்டில் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிஸ்கல் பாலிசி இந்தியால யார் ஃபார்முலேட் பண்ணுவோம்? பிஸ்கல் பாலிசி, நிதிநிலை கொள்கையை இந்தியால யார் உருவாக்கும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். பிஸ்கல் பாலிசியை இந்தியாவில் உருவாக்கணும் யார் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. யாருமா? யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி? இப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? குரூப் 1 கொஸ்டின்மா. ஸோ பிஸ்கல் பாலிசியை இந்தியாவில் யார் ஃபார்முலேட் பண்ணுவானா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. யாருமா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி? இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி யாருமா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி? இப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? நிர்மலா சீதாராமன். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் பார்க்க போறோம். இது இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பார்த்துட்டு அது டெபிசிட் பார்ப்போம். பட்ஜெட்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்ன மொழி சொல்? பட்ஜெட் என்ன மொழி சொல்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்ன மொழி சொல் அப்படின்னா, பிரெஞ்சு மொழி சொல்லுமா. சூப்பர்மா சுனில். பட்ஜெட் என்ன மொழி சொல்லுனா, பிரெஞ்சு மொழி சொல். சூப்பர்மா ஆரிபா. பட்ஜெட் என்ன மொழி சொல் அப்படின்னா, பிரெஞ்சு மொழி சொல். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்மால் லெதர் பேக். புரியுதா? ஸ்மால் லெதர் பேக். ஸோ பட்ஜெட் மீனிங் என்னன்னா, ஸ்மால் லெதர் பேக். ஸோ பட்ஜெட் என்ன மொழி சொல் அப்படின்னா, பிரெஞ்சு மொழி சொல். அது மீனிங் என்ன? ஸ்மால் லெதர் பேக். சரிப்பா. பட்ஜெட் எதை பத்தி பிரிப்போம்? பட்ஜெட் என்னெல்லாம் இருக்கும்? வருவாய் இருக்குமா, செலவு இருக்குமா? ரெண்டுமே இருக்குமா? வருவாய் இருக்கும், செலவு இருக்கும். பட்ஜெட் ரெண்டா பிரிப்பாங்க இந்தியன் பட்ஜெட்டை. சரியா? என்ன சார் அப்படின்னா, பட்ஜெட் ரெசிப்ட்னா பட்ஜெட் வருவாய், பட்ஜெட்டுக்கு செலவு, பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? அப்ப பட்ஜெட்ல ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு செலவு, வருவாய். ஒன்னு என்னன்னா செலவு. ஸோ பட்ஜெட்ல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வருவாய், ஒன்னு செலவு. சரியா? என்ன சார் வருவாய்னா, வருவாயில ரெண்டு இருக்குமா? பட்ஜெட்ல வருவாய் ரெண்டு இருக்கு. இப்ப டீட்டெயில பார்த்துட்டு மொத்தமா எழுதி போட்டேன். பட்ஜெட்ல வருவாயில ரெண்டு இருக்கு, ரிசிப்ட்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன சார் அப்படின்னா, ரெவன்யூ ரிசிப்ட்.
ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட். இன்னொன்னு கேபிட்டல் ரிசிப்ட். வாட் இஸ் மை ரெவன்யூ, வாட் இஸ் மை கேபிட்டல்? வாட் இஸ் மை ரெவன்யூ, வாட் இஸ் மை கேபிட்டல்? தமிழ்ல தமிழ்ல வருவாய் வரவுகள், வருவாய் வரவுகள் தமிழ்ல, சாரி தமிழ் மீடியம், வருவாய் வரவுகள், வரவுகள் எழுதி போட மாட்டேன், வருவாய் வரவுகள். இது மூலதன வரவுகள், மூலதன வரவுகள். என்னப்பா மூலதனத்துக்கும் வருவாய்க்கு என்ன வித்தியாசம் கேக்குறது புரியுதா இல்லையா? ரெவன்யூ ரெசிப்டுக்கும் ரெவன்யூ ரெசிப்டுக்கும் கேபிட்டலுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? வருவாய்க்கு என்ன, வருவாய்க்கும் மூலதனம் என்ன வித்தியாசம்? வருவாய் என்ன, மூலதனம் என்ன? கேள்விப்படுறீங்களா? நீங்க கண்டிப்பா கேள்விப்படுறீங்க. வருவாய் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டு, மூலதன்ற வார்த்தை, ரெவன்யூன்ற வார்த்தை கேள்விப்பட்டு, கேபிட்டல் வார்த்தை தெரியுமா தெரியாதா? ஏதாவது ஏதாவது சம்திங் கேள்விப்பட்ட சொல்லுங்க, கேள்விப்பட்ட சொல்லுங்க. வருவாய்னா என்ன, மூலதனம் என்ன? கேபிட்டல் ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். கேபிட்டல் என்னப்பா, கேபிட்டல் சொல்லி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அப்படின்னா என்னப்பா இப்பதான் பார்த்தோம். கொஞ்சம் ஏதாவது சிங்க்ரனைஸ் ஆகுதா? வருவாய்க்கும் மூலத்துக்கு ஏதாவது வித்தியாசம் சிங்க்ரனைஸ் ஆகுதா? சரி நான் சொல்றேன், பரவாயில்ல பாருங்க, நான் சொல்றேன். வருவாய்னா என்ன, மூலதனம் என்ன அப்படின்னா, வருவாய், வருவாய்னா என்ன, மூலதனம்னா என்ன அப்படின்னா, ரெவன்யூனா, ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூனா என்ன, கேபிட்டல் என்ன அப்படின்னா, கேபிட்டல் என்ன அப்படின்னா பாருங்க, இது ஒரே சிங்கிள் ஃப்ளோ, சிங்கிள் ஃப்ளோ. ஒரு வாட்டி முடிஞ்சுன்னா அது முடிஞ்சுதான். இது டபுள் ஃப்ளோ. என்ன சார் சிங்கிள் ஃப்ளோன்றீங்க, டபுள் ஃப்ளோன்றீங்க அப்படின்னா, டபுள் ஃப்ளோன்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் கட்டுறோம், கவர்மெண்ட் கட்டுறோம். திருப்பி ஏதாவது கொடுக்குறானா, திருப்பி ஏதாவது கொடுக்குறானா? ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பாதிச்ச பணத்துல இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு. இது கவர்மெண்ட்டுக்கு வருவாயா? கவர்மெண்ட்டுக்கு வருவாய், வருவாய். இதுவே கவர்மெண்ட் என்ன பண்றான், கவர்மெண்ட் என்ன பண்றான், கவர்மெண்ட் என்ன பண்றான், பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரான், பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரான், பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரான். இது கூட வேணாம், வேணாம் வேணாம், இது கூட வேணாம், இது கூட வேணாம். பஸ் ஸ்டாண்ட் வேணாம், செலவாயிரும், பஸ் ஸ்டாண்ட்ல செலவாயிரும். நீங்க பாருங்க, வேற எக்ஸாம்பிள் எழுதி போறேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். கடன் வாங்குறான், கடன் வாங்குறான், கடன் வாங்குறான். கவர்மெண்ட் என்ன பண்ற, கடன் வாங்குறான். கவர்மெண்ட் என்ன பண்ற, கடன் வாங்குறான். கவர்மெண்ட் என்ன பண்ற, கடன் வாங்குறான், கடன் வாங்குறான். கடன் வாங்கினா யார்கிட்ட வாங்குறான்? ஒண்ணு ஆர்பிஐ இருந்து வாங்குறான், இல்லைன்னா வெளிநாட்டு வங்கியிலிருந்து வாங்குறான். அந்த கடனை திருப்பி கொடுக்கணுமா, கொடுக்கதா? திருப்பி கொடுத்தாகணும். கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாகணும். ஸோ ஒரு வாட்டி வாங்கும்போது வருவாய் வருது, திருப்பி கொடுக்கும்போது என்ன அது செலவாகுதா? இது டபுள் ஃப்ளோ, இது டபுள் ஃப்ளோ, இது கேபிட்டல். சொல்றது புரியுதா? கேபிட்டல். அதாவது சிங்கிள்னா என்னன்னா, சிங்கிள் ஃப்ளோனா ரெவன்யூமா, சிங்கிள் ஃப்ளோ ரெவன்யூ, ரெவன்யூ. ஸோ ஒரு வாட்டி கட்டினா அது முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. கேபிட்டல்னா, கேபிட்டல்னா நான் வாங்கின கடனுக்கு நான் திருப்பி பே பண்ணி ஆகணும். வாங்கின கடனுக்கு திருப்பி பே பண்ணி, எனக்கு பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. என்ன சொல்லுவா அப்படின்னா, ரெவன்யூ ரெசிப்டுக்கு வந்து பார்த்தோன்னா நோ லைபிலிட்டி, பொறுப்புணர்வு கிடையாது, பொறுப்புணர்வு கிடையாது. இதுக்கு பொறுப்புணர்வு இருக்கு, லைபிலிட்டி இருக்கு. இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். புரியுதா பாருங்க, புரியல சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். ரெவன்யூக்கும் கேபிட்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது சிங்கிள் ஃப்ளோப்பா. ஒரு வாட்டி கட்டினா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அது வருவாய் தான், கவர்மெண்ட் வருவாய் தான். ஆனா கவர்மெண்ட் வந்து பார வாங்குது, கடன் வாங்குது, வேற நாட்டுல இருந்தோ வேற ஆர்பிஐ கடன் வாங்குது, கடன். அதை வாங்கின கடனை திருப்பி கட்டி ஆகணுமா? அப்ப வாங்கும் போது வருவாய், திருப்பி கட்டணும் போது செலவு தானே. அப்ப டபுள் ஃப்ளோ இருக்கா, டபுள் ஃப்ளோ இருக்கா? இதுதான் வந்து கேபிட்டல். புரியுதாமா? சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதாமா? பாப்போமா? பட்ஜெட்ல ரெண்டு விஷயம் இருக்குமா, பட்ஜெட்ல ரெண்டு விதமா வருவாய் இருக்கு, பட்ஜெட்ல ரெண்டு விதமா வருவாய். பட்ஜெட் வருவாய்க்கு, பட்ஜெட் வருவாயில ரெண்டு விதமா வருவாய் இருக்கு. என்ன சார் வருவாய் அப்படின்னா, ஒன்னு வருவாய் வரவுகள், ஒன்னு வருவாய் வரவுகள், ஒன்னு என்னது மூலதன வரவுகள், ரெண்டு இருக்கு, மூலதன வரவுகள் இருக்கு. இந்த பட்ஜெட், இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ல ரெண்டு இருக்குமா? இது புரியுதா? இது ரெண்டு, இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா பாருங்க, இது வரைக்கும் புரியுதா? டவுட் இருக்கா சொல்லுங்க, இது டவுட் இருக்கா சொல்லுங்க. இப்ப உள்ள டீட்டெயிலா போக போறோம், உள்ள டீட்டெயிலா போக ரொம்ப குழப்பக்கூடிய கான்செப்ட் மாதிரி. புரியுதா பாருங்க, இது வரைக்கும் கிளியரா புரியுதா? புரியலாம் சொல்லுங்க, இப்பயே சொல்லிடுறேன். புரியலாம் சொல்லுங்க, இப்பயே சொல்லிடுறேன். பாருங்க, பட்ஜெட், பட்ஜெட்ல வந்து பார்த்தோன்னா ஒன்னு வருவாய், ஒன்னு செலவுமா. ஒன்னு வருவாய், ஒன்னு செலவு. பட்ஜெட் வருவாய், பட்ஜெட் செலவு. சரியா? இந்த பட்ஜெட் வருவாயில நம்ம ரெண்டு பார்த்துருவோம். பட்ஜெட் வந்து ரெண்டு பார்த்துருவோம். என்ன சார் அப்படின்னா, வருவாய் வரவுகள், வருவாய் வரவுகள், அப்புறம் மூலதன வருவாய், மூலதன வரவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த வருவாயில என்ன சார் அப்படின்னா சிங்கிள் ஃப்ளோ, மூலதனம் டபுள் ஃப்ளோ. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன, இன்கம் டாக்ஸ் பார்த்தோம், இதுக்கு என்ன பாரோயிங் பார்த்தோம், பாரோயிங் பார்த்தோம், பாரோயிங் பார்த்தோம். சரிங்களா? இப்போ டீட்டெயில் உள்ள பார்ப்போமா? டீட்டெயில் உள்ள பார்ப்போம். ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட் பார்ப்போமா? ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட், வருவாய் வரவுகள், வருவாய் வரவுகள்.
சார் கவர்மெண்ட்டுக்கு என்னப்பா வரவு, எப்படிலாம் வருவார் வரவா இருக்கலாம், எப்படிலாம் வரவா இருக்கலாம் சொல்லுங்க, எப்படிலாம் வரவா இருக்கலாம், வரவு எப்படிலாம் வரலாம், வரி கட்டினா வர வருமா, அப்போ டாக்ஸ் ரெவன்யூ, வரி சார்ந்த வருவாய்கள், வரி சார்ந்த வருவாய்கள், வரி சார்ந்த வருவாய்கள், வருவாய்கள், வரி சார்ந்த வருவாய்கள், டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ, வரி சாரா வருவாய்கள், வரி சாரா வருவாய்கள். சரியா? நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்கப்பா. ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வருவாய் வந்துச்சுன்னா ஒன்னு வரி மூலமா வரும், ஒன்னு வரி மூலமா வரும், இல்லைன்னா என்னது வரி இல்லாம வரும். ஒன்னு வரி மூலமா வரும், இல்லைன்னா வரி இல்லாம வருமா, வரி இல்லாம வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்கம் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன சார் அப்படின்னா இன்கம் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் வருமான வரி, வருமான வரி, வருமான வரி. சரிப்பா, வருமான வரி கட்டுறோம், யார் கட்டுறோம், அரசாங்கம் கட்டுறோம், கரெக்டா, அரசாங்கம் கட்டுறோம். இது கவர்மெண்ட் வருவாய் தானே, ரெவன்யூ தானே, ரெவன்யூ தானே, இது கவர்மெண்ட் ரெவன்யூ தானே, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா சொல்லுங்க. இப்போ பீப்புள் இருக்கா, பீப்புள் என்ன பண்றா, சம்பாதிச்ச பணத்துல இருந்து, இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போமா, பின்னாடி இன்கம் டேக்ஸ் தனி டாபிக்காவே இருக்கு, டாபிக்காவே இருக்கு. இப்ப பீப்புள் என்ன பண்றான், மக்கள் என்ன பண்றான், அவன் சம்பாதிச்ச பணத்துல இருந்து என்ன பண்றான், வரி கட்டுறான், வரி கட்டுறான். அது வருமான வரின்னு சொல்றோம். யாரு கட்டுறான், கவர்மெண்ட் கட்டுறான். இது கவர்மெண்ட்டுக்கு வருவாயா இல்ல செலவா, கவர்மெண்ட்டுக்கு வருவாயா இல்ல செலவா, ரெவன்யூவா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னா ரெவன்யூ, ரெவன்யூ. இது என்ன ரெவன்யூனா டாக்ஸ் சார்ந்த ரெவன்யூவா, அதான் டாக்ஸ் ரெவன்யூ எழுதிருக்கேன். புரியுதாமா, டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ. ஃபர்ஸ்ட் ரெவன்யூ இன்கம் டாக்ஸ், ரெண்டாவது டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ். இது எல்லாமே தனி டாபிக்மா, தனி டாக்ஸ் டாபிக் இருக்கு, அதை பார்ப்போம். கார்பரேட் வரி, கார்பரேட் வரி என்ன சார், கார்பரேட் வரி, கார்பரேட் வரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இந்தியால கார்பரேட் இருக்கா இல்லையா, இந்தியால கார்பரேட் இருக்கா இல்லையா, இல்ல கார்பரேட்ல இந்தியா இருக்கா, இது அரசியல் பேசணும் வச்சுப்பாங்களே. சரி, கார்பரேட்ல கார்பரேட் இந்தியா இருக்கு, இந்தியாக்குள்ள கார்பரேட் இருக்கா இல்ல கார்பரேட்டுக்குள்ள இந்தியா இருக்கா, சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன், அரசியல் நினைச்சுறாங்க. சரியா, சீமான் மாதிரி பேச வச்சுறாங்க கடைசியில. சரியா, இந்தியாவுக்குள்ள கார்பரேட் இருக்கா, கார்பரேட் இந்தியா இருக்கா, இந்தியால கார்பரேட் இருக்கா, கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கா, கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கா, கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கா, கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கா, இருக்கா இல்லையா, இந்தியால கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கா இல்ல, இருக்கு, இருக்கு. இந்த கம்பெனி சம்பாதிச்ச பணத்துல ரெவன்யூ இருக்குமா, ரெவன்யூ இருக்குமா, அந்த ரெவன்யூல டாக்ஸ் கட்டுவாங்களா, டாக்ஸ் கட்டுவாங்களா, இது வந்து யாருக்கு டாக்ஸ் கட்டுவா, கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுவாங்களா, கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுவாங்களா, இது கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் வரி, கார்பரேட் வரி. இது அரசாங்க வருவாய செலவானா இதுவும் வருவாய் தான், இதுவும் ரெவன்யூ தான். புரியுதா? ரெண்டாவது என்னன்னா கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் ஒரு வாட்டி கட்டுச்சுன்னா, ஒரு வாட்டி கட்டினா திருப்பிலாம் கிடையாது, கதம் அதையா, அதே மாதிரிதான். சரியா, சோ சரியா, கார்பரேட் டாக்ஸ் ரெண்டாவது வந்து கார்பரேட் டாக்ஸ். மூணாவது என்ன சார் அப்படின்னா, மூணாவது என்ன வரி அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி, விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். இப்பதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல, ஜிஎஸ்டி விற்பனை வரி, விற்பனை வரி இருக்கா, நம்ம ஒவ்வொரு சாப்பிட்ற பொருளையும் ஜிஎஸ்டி போட்டாங்க. நம்ம சொல்லல ஒரு இட்லி நம்ம சாப்பிட்ட அப்புறம் பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒரு இட்லி இன்னொரு நாள் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள், யூஸ் பண்ற ஒரு பொருள், இன்னொரு சொல்ல போனா ரீசார்ஜ் மட்டும் ஜிஎஸ்டி கொண்டாட்டாங்கம்மா, படாது பெருங்க, ரீசார்ஜ் மட்டும் ஜிஎஸ்டி கொண்டா. இன்னும் சொல்ல போனா சில அக்காடமி இருக்கு, நான் பேர் சொல்லல, இப்ப 45,000 ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 12% ஜிஎஸ்டி. அடே எங்க அப்பா, ரொம்ப கம்மியா இருக்கு சார். அதை படிக்கிற விஷயம் ஜிஎஸ்டி கொண்டாட்டாங்க. 45,000 பிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு சேர்த்து ஃபீஸ் பிலிம்ஸ் வாங்குறாங்க. இது இல்லாம என்ன பண்றாங்க, 18% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி. எங்க போறது எங்க அப்பா அப்படின்னு இருக்குல்ல, ஜிஎஸ்டி போடுறாங்களா. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு வருவாயா செலவா, வருவாய செலவானா இதுவும் ரெவன்யூ தான், ரெவன்யூ தான், டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ சேல்ஸ் டாக்ஸ். நாலாவது என்ன சார் அப்படின்னா, நாலாவது என்ன, கூடுதல் கட்டணம், சர்சார்ஜ், 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 கூடுதல் கட்டணம், கூடுதல் கட்டணம். இப்ப வரிக்கு மேல வரி, வீடு வரின்னு சொல்லுவாங்கல்ல, வரிக்கு மேல வரி, அதான் சர்சார்ஜ். வரிக்கு மேல வரி, ஒரு வரி போட்டிருப்பாங்க, அது மேல இன்னொரு வரி போடுவாங்க, அதான் சர்சார்ஜ் டாக்ஸ் சொல்லுவாங்க. இது மூலமா என்ன ஆகுது, வருவாய் உருவாகுது, வருவாய் உருவாகுது. புரியுதாமா? சோ இதுதான் டாக்ஸ் ரெவன்யூ. இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், அடுத்தது சர்சார்ஜ். புரியுதா?
இப்ப அடுத்து நான் டாக்ஸ் ரெவன்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ. அடுத்து பார்ப்போம் வரிசாரா. இதான் ரொம்ப முக்கியம். வரிசாரா வருவாய். நான் டாக்ஸ் ரெசிப்ட். வரிசாரா வருவாய். பாப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுற ஃபீஸ், கட்டணங்கள். எக்ஸாம்பிள், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், ஏதாவது திருப்பி கொடுக்குறாங்களா? திருட்டு போயிலுங்க. காலேஜ்ல காசு கட்டுறோம்ல, திருப்பி கட்டுறாங்களா? கேட்க மாட்டாங்க. காலேஜ்ல வந்து காசு கட்டுறோம்ல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டி பில்னு சொல்லி வாங்குவாங்க நம்மகிட்ட. ஞாபகம் இருக்காமா? யாரும் கட்டிங்ல ஸ்டேஷனரி பில் சொல்லி வாங்குவாங்க. யாராவது காலேஜ் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை பேர் படிச்சு கை தூக்குங்க. இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை பேர் படிச்சீங்க? காலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபீஸ் சொல்லிட்டு வாங்க. காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் வாங்கி. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டேஷனரி பில்ஸ், ஸ்டேஷனரி ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 பில்லையும் கட்ட வச்சிருவாங்க. அப்புறம் ரெக்கார்ட் நோட்டுக்குன்னு ஒரு பில்லு போடுவாங்க. கட்டணும்ல. கட்டிருக்கலாமா? எத்தனை பேர் கட்டிருக்கீங்க? காலேஜ் எத்தனை பேர் கட்டிருக்கீங்க? காலேஜ்ல எத்தனை பேர் கட்டிருக்கீங்க? வலுக்கட்டாயம் கட்ட வைப்பாங்களா? அது ஒரு வாட்டி கட்டினதான். இதெல்லாம் யாருக்கு வருவாய்? காலேஜுக்கு வருவாயா? அதே மாதிரி இங்க பைக் ஓட்டுறீங்க. செந்தில் வந்து பார்த்தோன்னா பைக் வச்சுட்டு 3 பேரோட வண்டி போகல. நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ் போவோம்னு சொல்லுவாங்க. டிராபிக் ரூல்ஸ்ல மாட்டா என்ன பண்ணுவாரா? ஃபைன் போடுவாரா? வண்டியை ஓட்டிட்டு போறீங்க, 4 பேர் போறீங்க, ட்ரிபிள்ஸ் ஃபைன் போடுவாரா? ஹெல்மெட் போடாது ஃபைன் போடுவார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பீடு ஃபைன் போடுவாரா? ஹெல்மெட் ஃபைன் போடுவார். டிராபிக் வயலேஷன் ஃபைன்ஸ் போடுவார். ஹெல்மெட் ஃபைன் போடுவாரா? ஃபைன் போடுவார். ஹெல்மெட் ஃபைன் போடுவார். சரியா? இப்ப காலேஜ் ஃபீஸ் கட்டுறோமா? அது கூட வேணும். நம்ம டிஎன்பிசி ஃபீஸ் கட்டுறோம்ல, டிஎன்பிசி குரூப் 1க்கு 100 ரூபா அனுப்புறோம்ல, 100 ரூபா மொய், 100 ரூபா குரூப் 1க்கு. குரூப் 1 100 ரூபா மெயின் கட்டுறோம்ல. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா யாருக்கு வருவாய்? அரசாங்கத்துக்கு வருவாய். சொல்ல புரியுதாமா? டிஎன்பிசி வச்சு நான் சொல்லிட்டேன். டிஎன்பிசி குரூப் 1 100 ரூபா கட்டுறோம்ல, அப்ளிகேஷன் ஃபீஸ் வீணா போனாங்க, வாங்குறாங்கல்ல, காசு கட்ட முடியல நம்ம ஒவ்வொரு வாட்டியும். இது இல்லாம பரவாயில்ல, நம்மளா பரவாயில்ல. டிஎன்யூஎஸ்எல்பில எஸ்ஏ எக்ஸாம் என்ன பண்றாங்க? 500 ரூபாய். இது எல்லாமே யாருக்கு வருவாய்? கவர்மெண்ட் தான் வருவாய். இது என்ன வருவாய்? வரிசாரா வருவாய். ஃபர்ஸ்ட் ஃபீஸ் தான் வந்து பார்த்தோன்னா வரிசாரா வருவாய். சரிங்களா? புரியுதாமா? இதெல்லாமே ஃபீஸ். சரியா? அடுத்தது ஃபைன் போடுவோமா? ஃபைன். டிராபிக் ஃபைன் கூட இதை எழுதிக்கலாம். சரியா? வேற ஏதாவது ஃபைன் இருக்குமா? வேற ஏதாவது ஃபைன் போடுவோமா? சரி, ஃபைன். என்ன சார் ஃபைன் அப்படின்னா, ஃபைன் பொல்யூஷன் அஃபென்ஸ் ஃபைன். இது ஒரு அஃபென்ஸ் இருக்குமா? சுற்றுச்சூழல் மாசுபடுத்தினா என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க. சுற்றுச்சூழல் மாசுபடுத்தினா ஃபைன் போடுவாங்க. உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிற மாதிரி நீ ஏதாவது வந்து பார்த்தா வெடி வச்சாலோ இல்ல தீப்பத்தி வச்சாலோ என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க. இயற்கை சீட்டத்துக்கு ஏதாவது வந்து பார்த்தா வித்தியாசமா பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க. சரியா? இது ஃபைன் போடுவாங்க. சரி, இந்த ஃபைனுக்கு யாருக்கு வருவாய் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய். சரிங்களா? அடுத்த மூணாவது என்ன சார் அப்படின்னா பணம் அச்சடிக்கிறாங்க. மின்ட் இன்கம் பணத்தை அச்சடிக்கிறாங்கம்மா. பணத்தை யாருமா அச்சடிக்கிறா? நீங்களா? யார் அச்சடிக்கிறா பணத்தை? 2 ரூபால இருந்து 500 ரூபா யார் அச்சடிக்கிறா? 1 ரூபாய் யார் அச்சடிக்கிறா? சொல்லுங்க. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். யார் அச்சடிக்கிறா? யாருமா அச்சடிக்கிறா? 2 ரூபால இருந்து 100 500 ரூபா வரை யார் அச்சடிக்கிறா? 1 ரூபாய் யார் அச்சடிக்கிறா? யாருமா அச்சடிக்கிறா? இல்ல அது சொல்றேன் இருக்குமா? இது இருக்கட்டும். மின்ட் இன்கம் பணத்தை அச்சடிக்கிறாங்களே. பணத்தை 2 ரூபால இருந்து 500 ரூபாய் யார் அச்சடிக்கிறா? ஆர்பிஐ அச்சடிக்கிறாங்க. சரியா? 1 ரூபாய் யார் அச்சடிக்கிறா? மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அச்சடிக்கிறாங்களா? சரி, இப்போ 500 ரூபாய் அச்சடிச்சா எவ்வளவுப்பா செலவாகும்? 500 ரூபாய் அச்சடிச்சா எவ்வளவு செலவாகும்? வெறும் 4 ரூபாய் செலவாகும். அப்போ இதுல 499 ரூபாய் ப்ராஃபிட் யாருக்கு ப்ராஃபிட்? அரசாங்கத்துக்கு தான் ப்ராஃபிட். 500 ரூபாய் நோட்டை நீ அச்சடிச்சா வெறும் 4 ரூபாய் செலவாகும். 499 ரூபாய் யாருக்கு ப்ராஃபிட்? கவர்மெண்ட்டுக்கு. புரியுதா? இதான் அச்சடிக்கிறது மூலமா வரும் வருவாய். புரியுதாமா? சரி, அடுத்து என்ன? கிஃப்ட். நாலாவது வந்து பார்த்தோன்னா கிஃப்ட் கிராண்ட்ஸ் அப்புறம் எய்ட்ஸ். என்ன அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பாங்களே,
கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் மானியம் கொடுப்பாங்களா, மானியம் கொடுப்பாங்க. சரியா, மானியம் கொடுப்பாங்க. சரி, யாருக்கு யார் கொடுப்பா? ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் கொடுக்கும். சரி, இப்ப பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் ஏதாவது 2 கவர்மெண்ட் சொல்லுங்க. ஒரு இந்தியா ஒண்ணு வச்சுப்போம். வேற ஏதாவது ஒண்ணு வச்சுப்போம். ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் வச்சுப்போம். ஆப்கானிஸ்தான் ஒரு வேலை பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் வச்சுப்போம். இப்போ ஆப்கானிஸ்தான்ல நம்ம இந்தியன்ஸ் வந்து டேம் கட்டி கொடுத்தாங்கப்பா. ஆப்கானிஸ்தான் இந்தியன்ஸ் வந்து பார்த்தா மோடிஜி இருக்கார்ல, அவர் போய் டேம் கட்டி கொடுத்து, ஏன்பா டேம் கட்டினாரு? நம்ம ஊர்ல டேம் கட்ட இடமே இல்லையா? ஒரு விஜய் படத்துல ஒரு படம் வரும்ல, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, இந்த அம்மா தான் டெல்லியில போய் படிச்சது, ஏன் இங்க படிக்க இடம் இல்லையா? அதே மாதிரி இங்க எவ்வளவு டேம் கட்டுற இடம் இருக்கு. ஏன் ஆப்கானிஸ்தான்ல போய் அவர் டேம் கட்டினார்? மோடிஜி வந்து ஏன் ஆப்கானிஸ்தான்ல போய் டேம் கட்டினார்? சூப்பரா போயிட்டு இருக்குமா? ஆப்கானிஸ்தான் டேம் கட்டினது யாருன்னா மோடிஜி தான். ஏன் கட்டாரு? ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய டேம் கட்டி கொடுத்தாரு. ஏன் கட்டி கொடுத்தாரு? ஒய் கட்டி கொடுத்தாரு. ஏன் கட்டி கொடுத்தாரு? அப்படின்னா ஒரு அரசாங்கம் என்ன ஹெல்ப் பண்ணுதா? செலவு பண்ணுதா? இது இன்டைரக்டா வருவாய் வருமா? எப்படி வருவாய் வரும்? ப்ராஃபிட் வரும். எப்படிமா இவங்களுக்கு ப்ராஃபிட்? இவருக்கு இங்க டேம் கட்டி கொடுத்தா இங்க வருமானம் வருது. எப்படிமா? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். அதே கான்செப்ட் தான். இங்க டேம் கட்டினா அங்க எப்படி ப்ராஃபிட் வரும்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் கிஃப்ட் கொடுக்குது, கிராண்ட்ஸ் கொடுக்குது, மானியம் கொடுக்குது. இதனால இன்னொரு கவர்மெண்ட் எப்படி ப்ராஃபிட் வரும்? ஏன்னா இங்க டேம் கட்டுறதுனால இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் சூப்பரா டெவலப் ஆகும். அப்போ இந்த சைட்ல உள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட டிமாண்ட் கம்மியாகுமா? இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டிமாண்ட் கம்மியாகும் போது இந்த ப்ராடக்டோட இவன் டைப் பண்ணி என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டிங் பண்ணி இவனுக்கு ப்ராஃபிட் வரும். சொல்ற புரியுதா? ஏன்னா டேம்ல கட்டணும் போது அது சில பர்சன்டேஜ் யாருக்கு இந்தியாவுக்கு இருக்கும், சில பர்சன்டேஜ் இந்தியாவுக்கும் இருக்கும். அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வருமா? அப்ப இது மூலமா இவன் வியாபாரம் பண்ணுவான். இது ப்ராஃபிட் வருமா? ஒரு சின்ன முதல்ல போட்டு பெரிய முதல் எடுக்கிறது. அதாவது ஆப்கானிஸ்தான் டேம் சும்மாலாம் கட்டி கொடுக்கல. அங்க டேம் கட்டி கொடுத்தா அங்க அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். அப்போ அங்க இருக்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்தியாவுக்கு சில விஷயம் வருமா? காசு கம்மியா வரும்போது அந்த இந்தியா என்ன பண்ணுவோம்? அதை இங்க சேல்ஸ் பண்ணுவோம். அப்ப அது மூலமா இந்தியாவுக்கு வருமானம் வரும், ப்ராஃபிட் வரும். டெவலப்மெண்ட் பர்பஸ் தான். ஒரு நாடு வளரும் இன்னொரு நாடு சேர்ந்து வளரும். சொல்ல புரியுதாமா? அடுத்தது அஞ்சாவது எஸ்டேட்ஸ் அண்ட் லேப்ஸ். அஞ்சாவது வந்து பார்த்தோம்னா எஸ்டேட்ஸ் அண்ட் லேப்ஸ். என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் எக்ஸ்னு ஒரு ஆள் இருக்கான்ப்பா, அவனுக்கு வாரிசே இல்லை. அப்போ அவன் சொத்து என்ன ஆகும்? அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் சொத்து என்ன ஆகும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு போயிடும். சொத்து என்ன பண்ணும்? அரசாங்கத்துக்கு போயிடும். வாரிசே ஒரு ஆளுக்கு இல்லை. எக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வாரிசே இல்லை. அவன் செத்து போனதுக்கு அப்புறம் சொத்து எங்க போயிடும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் தானே, ரெவன்யூ தானே. சொல்ல புரியுதா? சோ ஒருத்தர் வாரிசே இல்லாம இருக்குப்பா, ஒருத்தர் இருக்கான், எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், வாரிசே இல்லாம இருக்கான். அந்த வாரிசே அதோட சொத்து எங்க போயிடும்? அரசாங்கத்துக்கு போயிடும். சரியா, நோட் பண்ணிக்க. வாரிசு இல்லாத நபர் சொத்து யாருக்கு போகும்? அரசாங்கத்துக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். புரியுதாமா? அடுத்தது ஆறாவது ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஐயோ, இதுவே இன்னைக்கு முடியாது போல இருக்கே. நான் என்னென்னவோ பிளான் பண்ணேன், பச்சை வரையும் முடிச்சலான்னு சொல்லி பார்த்தோன்னே. சரி, பார்ப்போம். பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வருமானம். என்னப்பா? கவர்மெண்ட் சம்பந்த ஏதாவது பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கா? கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கா? எக்ஸாம்பிள், பொதுகை டிவி. பொதுகை டிவி யாரோடதுமா? கவர்மெண்டோடதா? பொதுகை டிவி யாரையா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஒரு லட்சம், ஒரு கோடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்தியாவில் 1 கோடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பொதுகை 1 கோடி பேர். 10 ரூபா வச்சுக்கோம். மாசத்துக்கு 10 கோடி வருதா? 10 கோடி யாருக்கு வருமானம்? கவர்மெண்ட் தானம்மா. பொதுகை சேனல் யாரு? கவர்மெண்டோட தானம்மா. ஏங்க புரியுதாங்க?
இப்போ புதிய சேனல் இருக்குமா, பொதுகை 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 டிடி டிடி அந்த காலத்துல பொதுகை மட்டும் தான் சூப்பரா இருக்கும். சக்திமான் பாத்தீங்களா, சக்திமான் சீரியல் எல்லாம் பாத்தீங்களாமா, சூப்பரா இருக்கும். பொதுகையில போடுவாங்க. இப்போ புதிய சேனல்ல வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஓடுது. அப்போ மாசத்துக்கு ஒரு கோடி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசம் 10 ரூபான்னா 10 கோடி ரூபா மாசம் மாசம் வருமானம் வருதா, மாசம் மாசம் வருவாய் வருதா, இது ரவுனி தானே, இது ரவுனி தானே. அதான் பொதுத்துறை நிறுவனம் வந்து ஒரு வருமானம், பொதுத்துறை நிறுவனம் ஒரு வருமானம். புரியுதாமா, வருமானம் புரியுதாமா, புரியுதாமா, நேரா புரியுதா. இது ஈஸிமா, பொதுகை டிவி ஈஸி, பொதுகை டிவி நம்ம ஊர்ல பொதுகை டிவி தான் ஈஸி, எல்லாருமே தெரிஞ்சது கரெக்டா, சரியா. சரி வேற என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பார்க் கட்டி விடுறாங்க. ஆரி சொன்ன மாதிரி பார்க் கட்டி விடுறாங்க. பார்க் கட்டி விடுறாங்க. பார்க்ல ஒரு டிக்கெட்டோட விலை 20 ரூபா. ஒரு டிக்கெட்டோட விலை என்ட்ரன்ஸ் டிக்கெட் 20 ரூபா. உள்ள போற அந்த இஷ்யூமெல்லாம் யூஸ் பண்ணா அது ஒரு 30 ரூபா வச்சுக்கேன். இப்போ இந்த பார்க் மூலமா வருவாய் வருமா, மாசம் மாசம் ஒரு வாட்டி கட்டினா போதும், அது மூலம் வருவாய் வருமா. இது பொது நிறுவனம் தான், பொது நிறுவனம் தான். ஆனா டிக்கெட் வந்து 20 ரூபா வருமா, அதுலயே வருமானம் வருமா, சரியா புரியுதா. ஆனா இவர் ஆரி சொன்னது தப்பு. ஏன்னா இது நம்ம செலவு பண்ணும். அப்போ இது வந்து பார்த்தா ரெவன்யூல வராது, கேபிட்டலே வராது. இது எக்ஸ்பெண்டிச்சர் மூலமா வர வருவாய். அப்போ இது எதுல வந்துன்னா கேபிட்டல் ரெவன்யூல வரும், சரியா. கேபிட்டல் கேபிட்டல் சரி இதுல வருமா, ரெவன்யூ கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அரசாங்கம் பண்ற செலவுல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வராது, அரசாங்கம் பண்ற செலவுல வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். நான் அரசாங்கம் செலவு பண்ற மூலமா ஒரு வருவாய், சரிங்களா. அரசாங்கம் செலவு பண்ணுது, அது மூலமா வர வருவாய் தான் டிக்கெட், சரிங்களா. அப்போ இது என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புரியுதா. கேபிட்டல் ரெவன்யூ கிடையாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா. அப்ப இது கிடையாது, சரிங்களா. புரியுதாமா ஆதி, புரியுதா. பார்க்கியா வரான்னு சொல்லி புரியுதாமா ஆதி, புரியுதா. சரிப்பா. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாட்டா. இதுவரையும் பார்த்தலி தான் கொஞ்சம் குழப்பமா, இதான் குழப்பம். இங்க பாருங்க, இந்தியா ஆர்பிஐ கடன் வாங்கியிருக்கு. பூமாப்பட்டியா ஆமாமா, அவரு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாருமா. என்னம்மா அவருக்கு வந்து டிவில வந்து வேற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஜி தமிழ் டிவில ரீசெண்டா வந்து இன்டர்வியூ வந்து வேற மாதிரி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா வேற மாதிரி காட்டுறாங்களே, ஹீரோ எல்லாம் ஆஃபரா கொடுக்குறாங்களே, நம்மளுக்கு தெரியலையே. பேசாம நம்மளும் டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆகி வந்து நிறைய பேர் கல்யாணம் தெரியுறாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, போற போக்க பார்த்தா அவனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காரு ஜி தமிழ்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரியா. சரி இந்தியா வந்து என்ன பண்ண, ஆர்பிஐல கடன் வாங்குறான். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகுமா, அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகுமா. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா, இந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா இன்கம் வருதுல, அதான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது யாருக்கு வருவாய்னா அரசாங்கத்துக்கு வருவாய். என்ன சார் சொல்றீங்க, என்ன சார் குழப்புது அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு இந்தியா இருக்காமா, இந்தியா வந்து என்ன பண்றான், ஆர்பிஐ லோன் வாங்குறான். சோ மாசம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா, மாசம் யார் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் யார் கட்டணும், இந்தியா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கட்டணும். இந்த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வருவாய், கவர்மெண்ட் தான் வருவாய். ஏன்னா ஆர்பிஐ என்ன பண்ணும், அந்த மணி சப்ளைய அதிகப்படுத்தும். மணி சப்ளை அதிகமான ஜிடிபி growth அதிகமாகுமா, ஜிடிபி அதிகம், இது வருவாய் தானே. இப்ப ஜிடிபி அதிகமான இந்தியா வருமானம் தானே. சொல்றது புரியுதா. நல்லா பாருங்க. ஆர்பிஐ இந்தியா வந்து கடன் வாங்குறாங்க. இந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வட்டி இருக்கா, கடனுக்கு ஒரு வட்டி இருக்கா. இந்த வட்டிய இந்திய அரசாங்கம் கட்டுது, ஆர்பிஐ கட்டுது, ரீபே பண்ணும் போது என்ன, ஆர்பிஐ என்ன மணி சப்ளை அதிகப்படுத்துமா, ஜிடிபி growth அதிகமாகுமா. ஜிடிபி growth அதிகப்படுத்தினா அது மறுபடியும் யாருக்கு வருமானமா வரும், இந்தியாவுக்கு தான் வருமானமா வரும். சொல்றது புரியுதா. சுத்தி வளர்ச்சி இப்படி சொல்றாங்க, அதாவது இங்க சுத்தி தொடாம இங்க சொல்றாங்க, புரியுதா. அதாவது என்னன்னா, இந்தியா ஆர்பிஐ கடன் வாங்குறது வட்டி கட்டினா ஆர்பிஐ என்ன பண்றா, மணி சப்ளை அதிகப்படுத்தினால ஜிடிபி growth அதிகமாகுது. இதனால யாருக்கு அதிகமா ரெவன்யூ வருது, இந்தியாவுக்கு அதிகமா ரெவன்யூ வருது. சோ இதான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா ஒரு இன்கம் இருக்குல்ல, அது இன்ட்ரெஸ்ட் இன்கம். அந்த வட்டி மூலமா ஒரு இன்கம் இருக்குல்ல, இந்தியா வந்து வட்டி கட்டுது, யாருக்கு, பேங்க் கட்டுது. இந்தியா வந்து பேங்க்கு வட்டி கட்டுது. அந்த வட்டி மூலமா ஒரு இன்கம்னா என்னது, வட்டி இன்கம் சொல்லுவாங்க, வட்டி வருமானம் சொல்லுவாங்க. புரியுதா. இது வந்து நான் டாக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூமா. புரியுதாமா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுல வரும் அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவன்யூல வரும். குரூப் 1 கொஸ்டின்.
சரியா? இது கிளியரா புரியுதாமா? எது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாமா? இப்ப என்ன பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? என்னடா பார்த்து ஞாபகம் இருக்காமா? என்னடா பார்த்து ஞாபகம் இருக்கா? டாக்ஸ் ரெசிப்ட், நான் டாக்ஸ் ரெசிப்ட் பார்த்தோம். இது எல்லாமே இது ரெவன்யூ ரெசிப்ட் கீழே பார்த்தோம். வருவாய் வருமானங்கள் பார்த்தோம். புரியுதாமா? வருவாய் வரவுகள் பார்த்தாச்சு. வருவாய் வரவுகள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மூலதன வரவுகள் பார்க்க போறோம். மூலதன வரவுகள் பார்க்க போறோம். பாப்போமா? மூலதன வரவுகள் பார்க்க போறோம். கேபிட்டல் ரெசிப்ட். மூலதன வரவுகள். சரியா? சரிப்பா. என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆஃப் லோன். என்ன சார் அப்படின்னா அப்போ பேங்க் கவர்மெண்ட் என்ன பண்றான் இன்னொரு கவர்மெண்ட் கடன் கொடுக்குறான். எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றான், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கடன் கொடுக்குறான். இந்த கவர்மெண்ட் கொடுத்த லோனை திருப்பி வாங்குறான்ல, அது வருவாய் தானே. ஒரு கவர்மெண்ட் கடன் கொடுக்குறான். அந்த கடனை திருப்பி வாங்குறாள், அசலோட திருப்பி வாங்குறாள். அது வருமானம் தானே. ரிகவரி ஆஃப் லோன். கடனை மீட்டெடுத்தல். அடுத்தது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எஸ்பிஐ இருக்குமா? நேற்று நான் கூட சொன்னேன், எஸ்பிஐ இருக்கு. எஸ்பிஐ வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஷேரை விற்கிறாங்கம்மா. கவர்மெண்ட் உள்ள ஷேரை விற்கிறாங்க. என்ன ஆகும்? கவர்மெண்ட்ல ஷேரை விற்கிறாங்க. என்ன ஆகும்பா? கவர்மெண்ட்ல உள்ள ஷேரை விற்கிறாங்க. இது மூலம் என்ன ஆகும்? ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் ஆகுமா? யார்கிட்ட வைப்பாங்க? அப்சல்யூட் பிரைவேட்டா வைப்பாங்க. எஸ்பிஐ இருக்குமா? எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் பேங்க் தான். அது எல்லாருமே தெரியும். எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் பேங்க் தான். இந்த கவர்மெண்ட் பேங்க் என்ன பண்றாங்க? ஷேரை சேல்ஸ் பண்றாங்க. பிரைவேட்டை சேல்ஸ் பண்றாங்க. ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா? சொல்லுங்கம்மா. எஸ்பிஐ என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் பேங்க். அந்த கவர்மெண்ட் பேங்க் என்ன பண்றாங்க? பிரைவேட்டை சேல்ஸ் பண்றான். இது மூலம் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா? ப்ராஃபிட் வரும். எப்படிப்பா? ஏன் ப்ராஃபிட் வருது? எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 100% கவர்மெண்டா இருக்காமா. அதுல 33% என்ன பண்றான்? பிரைவேட்டை கொடுத்துறான். இது மூலம் ப்ராஃபிட் வருதுப்பா. சரியா? ப்ராஃபிட் வருது. அதாவது வந்து பார்த்தோன்னா ஷேரை வந்து சேல்ஸ் பண்றான். அதுல இருந்து ஒரு வருமானம் வருது. ப்ராஃபிட் வருதா? இதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதான் பங்குவாதம் சொல்லுவாங்க. பங்கு வீணம் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்க. பங்கு வீணம். இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வீணம். என்னன்னா எஸ்பிஐ கவர்மெண்ட் வச்சிருக்கோம், பேங்க் வச்சிருக்கோமா, அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க ஷேரை வந்து சேல்ஸ் வந்து யார்ட்ட பண்ணுது? பிரைவேட் சேல்ஸ் பண்ணுது. இது மூலம் ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் மூலம் என்ன வருது? வருவாய் வருதா? அதாவது வருவாய் வருதா? இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால வந்து என்னது இது இருக்கிற ஷேர் லாஸ் வராதா சார்? வராதுமா. எப்படிமா லாஸ் வரும்? இப்போ நல்லா பாருங்க. எஸ்பிஐ வந்து பார்த்தோன்னா 1000 கோடி ரூபா வச்சிருக்குமா? 1000 கோடி ரூபா வச்சிருக்கு. ஷேர் 100% ஷேர் வந்து 1000 கோடி ரூபா. இதுல 30% வந்து விற்கிதுமா. 30% விற்கிது. 30% வச்சானது எவ்வளவுமா? 300 கோடி ரூபாயா? 300 கோடி பிரைவேட்ட போகுது. சரியா? பிரைவேட்ட போகுது. இந்த 300 கோடி காசை கொடுத்து வாங்கும்போது 300 கோடி அப்படியே வச்சுப்போம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தானே வைப்போம். 350 கோடியா 400 கோடியா தான் வாங்குவோம். 400 கோடியா தான் வாங்குவோம். எஸ்பிஐ வந்து 400 கோடியா தான் வாங்குவோம். அப்போ 100 கோடி ப்ராஃபிட் தானே. சொல்ல புரியுதா? 100 கோடி ப்ராஃபிட் தானே. 1000 கோடிக்கு உருவாக்கும் நம்ம எஸ்பிஐ 100%மா இல்ல 30% விற்கிறோம். 30% விற்கிறோம். 300 கோடி விற்கிறோம். 300 கோடி மதிப்பை எவ்வளவு? 300 கோடிக்கு அப்படி விற்க மாட்டோம். கூட தான் வைப்போம். 4 கோடி விற்கிறோமா? அப்போ 100 கோடி ப்ராஃபிட் தானே வருது. இங்க 100 கோடி ப்ராஃபிட் தானே வருதுமா இங்க. அப்ப பிரைவேட்டை போனா ப்ராஃபிட் தானே வரும். அவனும் அந்த 30% ஒர்க் பண்ணுவானா? 30% ஷேர் காண்டி ஒர்க் பண்ணுவான். பிரைவேட் ஒர்க் பண்ண அந்த ப்ராஃபிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இவனுக்கு எஸ்பிக்கு ப்ராஃபிட் அதிகமாகும்ல. சொல்றது புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? ஆக்சுவலா விற்கும் போதும் ப்ராஃபிட் வருவாகும். பிரைவேட் அந்த 30% ஒர்க் பண்ணும் போதும் அவனுக்கு ப்ராஃபிட் வரும். சரியா? ஒர்க் பண்ணும் போது ப்ராஃபிட் வரும். நல்லா பாருங்க. எஸ்பிஐ இருக்காமா? மறுபடியும் சொல்றேன், எஸ்பிஐ இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தோன்னா 100% ஷேர் இருக்கு. இது 100% ஷேர் வேலை 1000 கோடி வச்சுங்க. 1000 கோடி வச்சுங்க. இதுல 30% என்ன பண்றான்? சேல்ஸ் பண்றான். 30% சேல்ஸ் பண்றான். அதோட வேலை 300 கோடி ரூபா. இந்த 300 கோடி ரூபாய்க்கு அப்படியே விற்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இதுல இன்ட்ரெஸ்ட் போட்டு 400 கோடியா விற்கிறான். 400 கோடி யார்ட்ட விற்கிறான்? பிரைவேட் விற்கிறான். இப்ப யாருக்கு ப்ராஃபிட்?
கவர்மெண்ட்டுக்கு 100 கோடி ப்ராஃபிட்டா, 100 கோடி ப்ராஃபிட் ஆச்சு, 100 கோடி ப்ராஃபிட் ஆச்சு, ஆல்ரெடி வித்தா 100 கோடி ப்ராஃபிட் ஆச்சு. இது இல்லாம இந்த 30% யார் உழைப்பா? பிரைவேட் ஒர்க் பண்ணுவானா? இந்த 30% பிரைவேட் ஒர்க் பண்ணுவானா? நிறைய இன்சூரன்ஸ் கொண்டு வருவானா? நிறைய பேங்க் கொண்டு ஓப்பன் பண்ணுவானா? நிறைய பிரான்ச் எக்ஸ்பெண்ட் பண்ணுவானா? அப்போ இது எஸ்பிஐ வந்து பார்த்தா ப்ரொமோட் ஆகுமா? எஸ்பிஐ நல்லா எஸ்பிஐ ப்ரொமோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கவர்மெண்ட் ப்ராஃபிட் தானே. எஸ்பிஐ வந்து நல்லா ப்ரொமோட் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ப்ராஃபிட் தானே. சொல்ல புரியுதாமா? சரி, பிரைவேட் வந்து நல்லா ஒர்க் பண்ணும், எஃபிஷியன்ட் ஒர்க் பண்ணும்போது அவன் 30% ஒர்க் பண்ணும்போது எஸ்பிஐ நல்லா ப்ரொமோட் ஆகும். எஸ்பிஐ நல்லா ப்ரொமோட் ஆகும்போது அந்த எஸ்பிஐ மொத்தமா டெவலப் ஆகுமா? எஸ்பிஐ மொத்தமா டெவலப் ஆகும். இந்த ஆட்டனா ப்ராஃபிட் வரும். நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய லோன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ப்ராஃபிட் வரும். சரிங்களா? சொல்ல புரியுதா? இதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. புரியுதாமா? அடுத்து மூணாவது பாரோயிங், கடன் வாங்குது. ஒண்ணு என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுல இருந்து வாங்கலாம், இல்ல உள்நாட்டிலே வாங்கலாம். ஸோ வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்கலாம், இல்ல என்ன பண்ணலாம்? ஆர்பிஐல இருந்து வாங்கலாம். வாங்கும்போது என்ன வரும்? வருவாய் வருமா? வாங்கும்போது என்ன உருவாகும்? வருவாய் வருமா? ஸோ இவ்வளவுதான் 3 தான் கான்செப்ட். புரியுதா பாருங்க? இது கிளியரா புரியுதாம்மா? புரியுதாப்பா? கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பட்ஜெட் ரெசிப்ட் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தா ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரெவன்யூ ரெசிப்ட், ஒன்று கேபிட்டல் ரெசிப்ட். 2 பார்த்துருக்கோம். புரியுதாம்மா? இது 2 புரியுதாம்மா? புரியுதாம்மா? அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் போகலாமா? அடுத்தது போடுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்தது பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதோட முடிச்சுக்குவோம். பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் முடிச்சுக்குவோம். இல்லைங்களா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூனா என்ன, கேபிட்டல் என்னப்பா சொல்லுங்கப்பா? ரெவன்யூனா சிங்கிள் ஃப்ளோவா, டபுள் ஃப்ளோவா? கேபிட்டல்னா சிங்கிள் ஃப்ளோவா, டபுள் ஃப்ளோவா? சொல்லுங்க. ரெவன்யூனா சிங்கிள் ஃப்ளோவா? என்னவா பண்ணும்? என்ன இருக்காது ரெவன்யூல? என்ன இருக்காது? கேபிட்டல் என்ன இருக்கும்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ரெவன்யூனா சிங்கிள் ஃப்ளோவா, டபுள் ஃப்ளோவா? இல்ல கேபிட்டல்னா சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? சொல்லுங்க. ரெவன்யூனா சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவுகள் சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? இல்ல மூலதன செலவுகள் சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? சொல்லுங்கம்மா. கேக்குது புரியுது இல்லையா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? இப்பதான் சொன்னேன். ரெவன்யூ வந்தா என்ன? சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? கேபிட்டல் வந்து சிங்கிள் ஃப்ளோ, டபுள் ஃப்ளோவா? ரெவன்யூ சிங்கிள் ஃப்ளோ, கேபிட்டல் டபுள் ஃப்ளோ. சரிம்மா. இதுல எதுல நம்ம லைபிலிட்டி உருவாகும்? இது சிங்கிள் ஃப்ளோ, எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு வழி செலவு பண்ணதான். இது டபுள் ஃப்ளோ. என்ன பண்ணுவோம்? அசட்டையும் உருவாக்கும், லைபிலிட்டி உருவாக்கும். சரி, அசட்டையும் உருவாக்கும், லைபிலிட்டி உருவாக்கும். ஏன்னா ஒரே வந்து மெசேஜ் பண்றாங்க, மத்தவங்களும் அமைதியா இருக்கீங்களா? நல்லா இல்லம்மா, எல்லாம் பண்ணாதீங்க. பேசுங்க. சூப்பர் மாறி. சரி, இப்ப ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பாப்போமா? வருவாய் செலவுகள். ரெவன்யூ, வருவாய் செலவுகள். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் செலவுகள், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஃபர்ஸ்ட் சம்பளம். யாருக்கு சம்பளம் போடுறாங்க? அப்புறம் ஊதியம். அப்புறம் வருங்கால வைப்புகள். இது எல்லாமே, அதாவது சேலரி, பென்ஷன், பிஎஃப். இது வந்து பார்த்தனா, இது வந்து என்னன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. சரிப்பா. சம்பளம் யாரெல்லாம் போடுவா? கவர்மெண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஆஃபீஸ் எல்லாம் போடுவாங்களா? இது செலவு தானே. ஒன்ஸ் அவங்க பே பண்ணா திருப்பி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது வராது. ஊதியம் ஒன் டைம் தான்.
பிஎஃப் வந்து பார்த்தோன்னா அவங்க சம்பளத்தை பிடிச்சிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் வராது. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போற சம்பளம் வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போற சம்பளம், பிஎஃப், பென்ஷன் எல்லாமே என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதாமா? புரியுதா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிளியரா புரியுதா? அடுத்து ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா சப்சிடிஸ் சலுகைகள். என்னமா சலுகை கொடுக்குறாங்க? எல்லா துறைகளுக்கும் அரசாங்கம் சலுகை கொடுக்குதா? கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா எல்லா துறைக்கும் சலுகை கொடுக்குதா? இப்போ கரண்ட் இவ்வளவு யூனிட் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தோன்னா இவ்வளவு யூனிட் ஃப்ரீ, 100 யூனிட் ஃப்ரீ, இவ்வளவு யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்குதா? அவங்க டாக்ஸ் கட்டுவாங்களா சார்? அதுல இருந்து வருதா? எதுமா கேக்குறீங்க? எது கேக்குறீங்க ஆரிப்பா? ஃபர்ஸ்டா செகண்டா? இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேக்குறீங்க? அதாவது நல்லா பாருங்க, மறுபடியும் சொல்றேன், சம்பளம், ஊதியம், வருங்கால வைப்புகள், இது எல்லாமே அவங்க சம்பளத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. சேலரி வரும், பென்ஷன் வரும், பிஎஃப் வரும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்பயே கிரெடிட் ஆகும். ஆனா அந்த பிஎஃப் மட்டும் நான் பிடிச்சி வச்சுட்டு மொத்தமா கடைசி காலத்தை கொடுப்பா. ஆனா அது செலவு தானே, கவர்மெண்ட் செலவு தானே. சரி, ஆமா, சேலரி தான், செலவு தானே. இந்த சேலரி வந்து என்ன பண்ணுவோம்? இன்கம் டாக்ஸ் கட்டுவோம், அது கவர்மெண்ட் வருவாய் வரும். சரிங்களா? இப்ப ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம்? சப்சிடி, சலுகை வந்து பார்த்தா கவர்மெண்ட் வந்து எல்லா துறைக்கும் சலுகை கொடுக்குது. எலக்ட்ரிசிட்டி சலுகையை கொடுக்குதா? நம்மளுக்கு வந்து பார்த்தா ரேஷன் ஷாப்ல ஃப்ரீ அரிசி கொடுக்குதா? ரேஷன் ஷாப்ல மக்களுக்கு இலவசமா அரிசி கொடுக்குதா? இலவசமா என்ன பண்ணுது? அரிசி கொடுக்குதா? இது மானியமா கொடுக்குதா? இலவசமா அரிசி கொடுக்குதா? இது செலவு தானே. இது ஒன் டைம் செலவு தானே. சொல்றது புரியுதா? சப்சிடிஸ் செலவு. அடுத்து மூணாவது டிஃபென்ஸ் செலவு பண்றது. டிஃபென்ஸ் லா அண்ட் ஆர்டருக்கு, கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்றது எல்லாமே செலவு தான். போலீஸ் ஸ்டேஷன் அந்த பாண்டு பேப்பர் வாங்குறது, அந்த மாதிரி செலவுலாம் இருக்குல்ல. டிஃபென்ஸ்க்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது, வாங்குவோம்ல, வேற நாட்டு எக்யூப்மெண்ட் வாங்குவோம்ல, அது எல்லாமே செலவு தான். அது கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே செலவு தான். அதனால என்னது பொறுப்புணர்வு இல்ல, திருப்பி அது மூலமா காசு வர போறது இல்லை. சரியா? ஒன்ஸ் வாங்கி போட்டா அது யூஸ் பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம், அவ்வளவுதான். சரிங்களா? டிஃபென்ஸ் வாங்குற பொருட்கள், லா அண்ட் ஆர்டர், அந்த கோர்ட் பேப்பர், ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தா ஒன் டைம் யூஸ் தான், அதுக்கு தூக்கி போட்டுரும். சரிங்களா? சரி, இதுல வந்து பார்த்தோம்னா இது கவர்மெண்ட்டுக்கு வருவாய் தான். கவர்மெண்ட்டுக்கு செலவு. வெப்பன்ஸ் வாங்குறது, அந்த லா அண்ட் ஆர்டர் பாண்டு பேப்பர் வாங்குறது, அந்த பின்னாடி கார்பன் ஷீட் வாங்குறது எல்லாமே செலவு தானே. நாலாவது வந்து பார்த்தோம்னா போஸ்டல் டெபிசிட். நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிக்கமா. என்னப்பா போஸ்டல் டெபிசிட்? என்னப்பா ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? போஸ்டல் டெபிசிட் என்னப்பா? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? போஸ்டல் டெபிசிட் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஸ்டாம்ப் அச்சடிக்கிறாங்களே, இது வந்து பார்த்தா வருவாய் வரும். ஸ்டாம்ப் அச்சடிக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பாண்ட்ல வச்சு இது பண்றோம்ல, அப்ப என்ன வரும்? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்ன வரும்? கேட்கறது போஸ்டல் டெபிசிட் எப்படிப்பா செலவுன்னு சொல்றாங்க? என்ன காரணம் செலவு சொல்றாங்க? கொஞ்சம் யோசிங்களேன். நான் சொன்னா நல்லா இருக்கு, ஈஸி தான், கொஞ்சம் யோசிங்க. போஸ்டல் டெபிசிட் அதாவது அஞ்சல் துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்ப்பா. அதுல இருந்து வந்து செலவு என்ன துறையா இருக்கும்? போஸ்ட் லாஸ்ட் தான் வரும். ஆமா, லாஸ்டா வரும். அதான் செலவு தானே. அப்போ செலவு தானே. அது என்ன செலவு? போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட் பாக்ஸ், அதுல யூஸ் பண்ணுங்க. தெரியலையா? நல்லா பாருங்க. போஸ்ட் ஆபீஸ் என்ன பாருங்க, போஸ்ட் பாக்ஸ் இருக்குமா? அது ஈக்குவலா பண்ணா கவர்மெண்ட் செலவு பண்ணலாம், ஈக்குவலா பண்ணா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா சரி. போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். வேற போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். வேற என்னமா இருக்கும்? போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ் வேற என்ன இருக்கும்? போஸ்ட் ஆபீஸ் லாக்கர் இருக்குமா? போஸ்ட் ஆபீஸ் லாக்கர் இருக்கும். ஏன்னா போஸ்ட் ஆபீஸ் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க, லாக்கர் இருக்கும். சரியா? இது வாங்குறது காசு வேணும்ல, இது ரெண்டும் வாங்குறது காசு வேணும், இது செலவு தானே. போஸ்ட் பாக்ஸ் எல்லா ஆபீஸ்லயும், போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். அப்புறம் லாக்கர் இருக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல லாக்கர் இருக்குமா? நீங்க பணத்தோட டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரியா? அப்போ அந்த போஸ்ட் பாக்ஸ் லாக்கர் வாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் செலவு பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செலவு பண்ணலாம். அது செலவு தானே. இதான் போஸ்ட் டெபாசிட் சொல்லுவாங்க.
இதான் போஸ்டல், அதான் அஞ்சல் துறை சார்ந்த செலவு தான் போஸ்டல் டெபிசிட் சொல்லுவாங்க. செலவு 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 புரியுதா? செலவு புரியுதா? போஸ்ட் ஆஃபீஸ் வாங்குற போஸ்ட் பாக்ஸும் அந்த லாக்கர் வந்து பார்த்தா செலவு தானே, செலவு தானே, செலவு தானே. சொல்ல புரியுதா? செலவு தானே. ஸோ இதுதான் வந்து போஸ்டல் டெபிசிட். அஞ்சாவது என்ன சார் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்குப்பா. இந்திய கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கு. இந்த கடனுக்கான வட்டியை திருப்பி பே பண்ணதுல, இந்த கடனுக்கான வட்டியை திருப்பி பண்ணதுல இதுதான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா அந்த கவர்மெண்ட் செலவு தானே, அந்த கவர்மெண்ட் செலவு தானே, அந்த கவர்மெண்ட் செலவு தானே, செலவு தானே. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வேணாம், இந்திய கவர்மெண்ட்டே வச்சுங்க. வேர்ல்டு பேங்க்ல வாங்கின கடனை என்ன பண்ணுது? வட்டியை மட்டும் திருப்பி பேஸ் பண்ணுது, வட்டியை திருப்பி பே பண்ணுது. யாருக்கு? வேர்ல்டு பேங்க். செலவு தானே, செலவு தானே. இதை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்றாங்க? இந்தியா வாங்கின கடனுக்கு வட்டியை திருப்பி செலுது, வட்டியை திருப்பி பே பண்ணுது. அதான் வட்டி இருக்குல்ல, வட்டியை திருப்பி செலுது, வட்டி செலுத்துதல். வட்டியை வந்து வாங்கின காசுக்கு என்ன பண்ண? வட்டியை மட்டும் செலுத்துதல். இது வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. இது என்ன இதுல வருது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருது, செலவு தான். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருது. வாங்கின காசு வட்டியை திருப்பி பேசு, அசலை திருப்பி பேசினாதான் அது கேபிட்டல் வரும். அசலை திருப்பி பேசினா கேபிட்டல் வரும். வட்டியை மட்டும் பே பண்ணா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். வட்டியை மட்டும் பே பண்ணா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். புரியுதாமா? சரி, அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோசியல் சர்வீஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயமா. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோசியல் சர்வீஸ் என்னப்பா? இப்போ ஸ்கீம்ஸ் வருதுப்பா, ஸ்கீம்ஸ்லாம் வருதுல, ஸ்கீம்ஸ்க்கு விளம்பரம் வைக்கிறாங்களா? ஸ்கீம்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களாமா? ஆட் கொடுக்குறாங்களா? ஆட் கொடுத்தா கவர்மெண்ட் செலவா இல்ல வரவா? நல்லா பாருங்க. ஒரு ஸ்கீம் வருது, நம்ம பார்த்து பெட்ரோல் பங்க் எல்லாம் பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்வி யோஜனா, ஃபசல் பீமா வந்து ஃபிளெக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஃபிளெக்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் தான் போடுவாங்க. ஸோ அப்ப ஸ்கீம்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா, செலவு வருமா வருமானம் வருமா? அப்படின்னா செலவு வரும். இது கவர்மெண்ட் செலவு தான். சொல்ல புரியுதா? ஸ்கீம்ஸ் வருதுமா, ஸ்கீம்ஸ் அட்வர்டைஸ் பண்ணா மக்கள் எல்லாம் தெரியப்படுத்தும், ஸ்கீம்ஸ் தெரியப்படுத்துறோம். அப்ப அது செலவு தானே, செலவு தானேம்மா. அரசாங்கம் செலவு பண்ணி, ஏன்னா மக்கள் ஏழைய மக்களுக்கு தெரியணும், அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அது கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாமா? சோ இதுதான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரி, அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சூப்பர்மா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன். வாங்கின கடனை திருப்பி செலுத்துது அசலோட. ரீபேமெண்ட் ஆஃப் லோன், கடனை திருப்பி செலுத்துது அசலோட. நீ கேட்கலாம், இங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வட்டியை மட்டும் திருப்பி பே பண்றோம். ஆனா இங்க என்ன பே பண்றோம் அப்படின்னா லோனே திருப்பி பே பண்றோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வட்டியை மட்டும் திருப்பி பே பண்றோம். நீ கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொன்னீங்களே சார், ரீபேமெண்ட், அது என்னன்னா அதுல வட்டியை மட்டும் திருப்பி பே பண்றோம். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா வட்டியை மட்டும் திருப்பி பண்றோம். இது வந்து கடனே திருப்பி செலுத்துறோம். வாங்கின கடனை என்ன பண்றோம்? இங்க இருந்து வாங்கின கடனை என்ன பண்றோம்? திருப்பி கொடுக்குறோம். இந்தியா வந்து வாங்கின கடனை அடுத்த கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குறோம். புரியுதாமா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறோம். இது ரீபேமெண்ட் ஆஃப் லோன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இருந்து என்ன வரும்? வருமானம் வரும். இன்டைரக்டா வருமானம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வருமானம் வரும். மூணாவது என்னன்னா லோன் கொடுக்குறது. லோன் டிஸ்பர்சல், கடன் வழங்குதல். கடன் வழங்குனா செலவு தானே. ஆனா கடன் திருப்பி வாங்கிடுவாங்க. செலவு தான் திருப்பி வாங்கிடுவாங்க. டபுள் ஃப்ளோ. புரியுதாமா? இந்த இதுல இப்ப நான் சொன்னேன் இல்ல, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. இப்ப நான் சொன்ன இந்த எல்லாமே இந்த ரெவன்யூ எக்ஸ்பெக்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டுறாங்க. கொஞ்சம் தெளிவா திருப்பி ஒரு வாட்டி வீடியோ போட்டு பாத்துருங்க. ஏன்னா புரியுதாமா? இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதாம்மா. நாளைக்கு வந்து நம்ம நீங்க ஆக்சுவலா பட்ஜெட் வரைக்கும் முடிச்சலாம் பார்த்தேன். இன்னும் பிசிக்கல் பாலிசி ஒன்று முடியல. உங்களுக்கு எல்லாமே எடுத்து பட்ஜெட்டுமே இதுல இந்த கிளாஸ்ல பாத்துருமா. பட்ஜெட்டுமே இதுல இந்த பிபில சேர்த்துறேன். 2025 யூனியன் பட்ஜெட்டும் சரி, ஸ்டேட் பட்ஜெட்டும் சரி, எல்லாமே இதுல சேர்த்துட்டேன். பிபிடில எல்லாமே இருக்குமா.
ஏன் எழுதி போட்டு நடத்துறேன்னா, நீ எழுதி போட்டு நடத்துறா கவனிப்பீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதனால மறுபடியும் எழுதி போட்டு நடத்துறேன். சரிங்களா? எழுதி போட்டா நீங்க என்ன எழுதுன்னு கவனிப்பீங்களா? ஸோ இதுல வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. உங்களுக்கு ஏ டு Z இதுல வந்துடும். எல்லாமே வந்துடும். ஸோ பட்ஜெட் 2020 பட்ஜெட்டுமே நான் சேர்த்துறேன். 2020 பட்ஜெட்டுமே இதுல நான் சேர்த்துனேன். உங்களுக்கு எல்லாமே அதுல வந்துடும். சரியா? யூனியன் பட்ஜெட் இதுல இருக்கும். ஸ்டேட் பட்ஜெட்டும் இதுல இருக்கும். ஸ்டேட் பட்ஜெட்டும் இதுல இருக்கும். நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டும் இதுல இருக்கு. எல்லா பட்ஜெட்டுமே சேர்த்து தான் இருக்கு. சரியா? நம்ம பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் 2 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிளாஸ்ல முடிச்சிடும். சரிங்களா? இது ஒரு புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்ட் புரியுதா? உங்க பொண்ணான கருத்துக்களை ஃபீட்பேக்ல பதிவு பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி இன்னைக்கு தான் புதுசா கிளாஸ் வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு 9 கிளாஸ் 10 கிளாஸ் போட்டோம் எக்கனாமிக்ஸ். அந்த 9 கிளாஸே பாத்துருங்க. 9 கிளாஸையும் பாத்துருங்க. பாத்துட்டு இது வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியுமா? சரிங்களா? பாத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். சரிங்களா? கண்டினியூஸா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட் இன்னைக்கு பிசிக்கல் பாலிசி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து அக்ரிகல்ச்சர் தான்மா. அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? ஹெச்டிக்கு போயிடும். ஹெச்டிஐ அந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் செப்டம்பர் 7 8 முடிச்சாரு உங்களுக்கு சிலபஸ். செப்டம்பர் 8 and 7 முடிச்சாரு சிலபஸ். சரிங்களா? உங்க பொண்ணான கருத்துக்களை ஃபீட்பேக் மூலம் தெரியப்படுத்துங்க. 2 மூணு தான் கமெண்ட் பண்றீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குமா? இப்போ பெய்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. பெய்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குமா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்க. குரூப் 2 மெயின்ஸுக்குமே நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோமா? குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பார்த்தா குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம என்ன பண்ண போறோம்? பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பேட்ச் பிளஸ் கிளாஸ் வந்து யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா பெய்டா இருக்கும். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க அதிலே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடும். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேம்மா? டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குமா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகேம்மா. கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்கம்மா. உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. சரியா? உங்க ஹானஸ்டா என்ன ரிவ்யூ அதை போடுங்க. பிபிடி நான் நீ கொடுத்துறேன். மானிட்டரி பாலிசி பிபிடி நீ கொடுத்துறேன். பிசிக்கல் பாலிசி பிபிடி நான் கொடுத்துறேன். அட்வான்ஸா கொடுத்துறேன். எழுதி நடத்தி முடிச்சுன்னா கொடுத்துறேன் உங்களுக்கு. அதை நீங்க டெவலப் பண்ணி கொடுத்து நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? டெவலப் பண்ணி கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. 1399 போயிட்டு இருக்குமா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நெட்டு கொஞ்சம் லோவா இருக்கு. அதை லோட் ஆகாது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரிம்மா. வேற டவுட் ஏதாவது இருக்கா? இருக்காமா? வேற டவுட் ஏதாவது இருக்கா? சரி, தேங்க்யூம்மா. முடிச்சுக்கலாமா கிளாஸ்? ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? சரிம்மா, தேங்க்யூம்மா. ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காம பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? உங்க ஹானஸ்ட் ரிவ்யூ ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து எனக்காண்டி பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? தேங்க்யூ.